ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா விச்சேரி. இன்னைக்கு நம்ம பிரதர் சிஸ்டர் கான்செப்ட்ல ஒரு சைனீஸ் ரொமான்டிக் மூவி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நல்லா ரேசரா இருப்பாரு போல. அவரு செமையா கார் ஓட்டிக்கிட்டு இருக்க எல்லாருமே வந்து அவர் பேரை சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பெர்ஃப்யூம் செஞ்சுக்கிட்டே அவளோட வாய்ஸ் ஓவர்ல தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆகுது. இந்த சிட்டிலேயே வந்து ரெட் லைட் ஏரியாவை தான் வந்து ரொம்ப டேட்டியான பிளேஸ்னு சொல்லுவாங்க. ஆனா, நான் லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து என்னோட சிஸ்டர கண்டுபிடிக்கணும்னு இங்க தான் வந்து கஷ்டப்பட்டு பணத்த சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்தது வந்து நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து செம்மையா கார் ஓட்டிக்கிட்டு வின்னும் பண்ணிடுறாரு. வின் பண்ண உடனே வந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ சொல்றாரு, "இந்த ரேஸ் எவ்வளவுதான் டேஞ்சரா இருந்தாலும் எப்பவுமே வந்து நான் தான் ஃபர்ஸ்ட்டு வருவேன். ஃபர்ஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் ரேஸ்ல இருந்து இப்போ வந்து லெஜெண்டரி ரேஸரா மாறியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். ஒரு நாள் என் சிஸ்டர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட அவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்றான், "இத பாரு நீ ரொம்ப நாளா வந்து ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு பொண்ண தேடிக்கிட்டு இருந்தல்ல, அவள வந்து கண்டுபிடிச்சுட்டோம்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! அப்படியான்ற" மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அடுத்தது வந்து நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சென்ட் வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு குண்டு தடியாள் வந்து, "இந்த ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து இவ்ளோ அழகான பொண்ணு எவ்ளோ பிரைஸ்க்கு கிடைப்பா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து வம்பு பண்ண தான் வராரு. "நீ இது மாரி சென்டர் வித்துட்டு இருந்தனா எவ்ளோ சம்பாரிக்க முடியும்? என் கூட வா! உனக்கு நல்ல லைஃப் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து அந்த பையன் மேல வந்து பெப்பர் ஸ்ப்ரேவ வந்து அடிச்சு விட்டுர்றா. "என் மேலயே ஸ்ப்ரே அடிக்கிறியா? உன்ன என்ன பண்றேன் பாருன்னு" ஹீரோயின அடிக்க வர, நம்ம ஹீரோ குறுக்க வந்துடுறாரு. அந்த ஃபுல் அடியும் வந்து நம்ம ஹீரோ மேல தான் பட்டுருது. ஹீரோயின் வந்து ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோவ பார்த்து சொல்றாங்க, "அக்கா உன்ன பார்த்து எவ்ளோ நாள் ஆயிடுச்சு. உன்ன மறுபடியும் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் வந்து ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த குண்டு தடியாள் வந்து ஒரு பாட்டில எடுத்து ஹீரோவ அடிக்கலான்னு வராங்க. "ஏய் அதோ பாரு, கேர்ஃபுல்லா இருன்னு" சொல்ல, "நீ மறுபடியும் அவள டச் பண்ண அவ்வளதான்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ வந்து அந்த பையன போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஃபைட்ல என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஹீரோயின் கையில வச்சிருந்த பெர்ஃப்யூம் எல்லாமே வந்து கீழ விழுந்து உடைஞ்சிடுது. அந்த எல்லா பெர்ஃப்யூமும் வந்து ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆயி ஹீரோ வந்து அத ஸ்மெல் வேற பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு வந்து அந்த பெர்ஃப்யூம்லயே இருந்து, இருந்து அது எல்லாமே பழக்கமான ஒண்ணு. ஆனா ஹீரோ வந்து இதான ஃபர்ஸ்ட் டைம். அதனால வந்து ஹீரோக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுச்சு. ஹீரோயின் வந்து ஹீரோ கைய பிடிச்சுட்டு, "வா நம்ம இங்கருந்து போலான்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஓடி போயிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, "ஐயய்யோ! இந்த சென்ட் வந்து நான் நெறைய டைம் இருக்கேன். அதனால எனக்கு ஒண்ணும் இல்ல. இவன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கனால இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இது வேற ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயின வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் தான் வந்து ஹீரோவ கூட்டிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ சொல்றான், "5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஹார்ட் எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் இப்போ இருக்குன்னு" சொல்லி ஹீரோயின வந்து சோஃபால படுக்க வச்சுட்டு, ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்ண வராரு. "இத பாரு தள்ளி போ, இல்லன்னா வந்து உன் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சுடுவேன்னு" சொல்லி ஹீரோயின் காட்ட, ஹீரோக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் தான் ஞாபகத்துக்கு வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹீரோயின் சண்டை போட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு போலான்றப்போ, ஹீரோ தான் வந்து தடுப்பாரு. "எங்க போற? என்ன விட்டு எங்கேயும் போகாதன்னு" சொன்னேன். "இனிமேல் வந்து உனக்கும் எனக்கும் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நீயும் நானும் வந்து இப்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. "உனக்கு இங்கருந்து போணும்னா வா, நீயும் நானும் ஒண்ணா சேர்ந்தே போலாம்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "நீ என்னோட எனிமியோட சன்னு. நான் வந்து எப்பவுமே வந்து உன் கூட இருக்கவே மாட்டேன். உன்னோட அம்மா தான் வந்து என்னோட சிஸ்டர வித்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உன்ன ஏத்துக்க முடியும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போயிர்றா. அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து இப்போ ஹீரோ நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, "இத பாரு, நான் ஏற்கனவே வந்து ஆளுங்கள அனுப்பி சிஸ்டர வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் நான் உன்ன விடவே மாட்டேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் வந்து அப்படியே வந்து ஹீரோவ கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. "என்னய்யா இவ்வளோ நேரம் பிரதர், சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே வந்து இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்க ஸ்டோரி என்ன?" அப்படின்றத நம்ம பார்க்க பார்க்க தான் தெரியும். இவங்க 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்ப வெளிய இருந்து ஒரு பையன் தட்டுறான். ஹீரோயின பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். "ஏய் சீக்கிரம் கதவு தொற, வீட்ல இருக்கியா? நான் உனக்காக ஸ்நாக்ஸ் வாங்கின்னு வந்திருக்கேன்." அப்படின்னு அவன் கதவ தட்டிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "ஜியாவோட சென்ட் தான் வந்து என்ன கண்ட்ரோல்ல வந்து அப்படியே இழக்க வைக்குது." அப்படின்ற மாரி அவன் மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து கேட்குறாங்க, "அவன் உன்னை இவ்ளோ க்ளோஸா பேர் சொல்லி கூப்பிடுறானே, அவன் என்ன உன் பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "உன் வேலை என்னதோ அத பார்க்குறியா? முதல்ல என்ன விட்டு போடா நாயே!" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, "நீ சொல்றது கரெக்ட்டு தான். நான் ஒரு நாய் தான்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் வந்து ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்க, ஹீரோ சொல்றாரு, "நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்ன்னு" சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின புடிச்சு நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. "இத பாரு, நீ இப்போ அவன அனுப்புற. நீ மட்டும் அவன அனுப்பலன்னா, நான் அவனையும் இதே மாரி தான் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் வந்து, "பிரதர் இது மாரி நான் தூங்கிட்டேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றா. அவனுமே வந்து அங்கருந்து போயிடுறான். அவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின பார்த்து சொல்றாங்க, "உன்ன மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு கேளு. உனக்காக எல்லாமே பண்ணுவேன். தேவைப்பட்டா என் உயிர கூட தருவேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ நெறைய டயலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது. அவ வந்து அவளோட சிஸ்டர கண்டுபிடிக்கணுன்றதுக்காக
நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க தான் கால் பண்றாங்க. உங்க சிஸ்டர் வந்து டாங்சன் சிட்டில வந்து ஹாஃப் ஃபேமிலி வீட்ல வந்து யாரோ ஒருத்தவங்க பார்த்ததா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின வந்து உண்மையாலேவா நான் இப்பவே வந்து அந்த ஃபேமிலிக்கு போயிட்டு நான் அவள கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட பேசுற பொண்ணு சொல்லியிருப்பா போல, அவங்க வந்து இந்த சிட்டிக்கு வரப்போறாங்க. ஆனா வந்து அவங்க கிட்ட இத பத்தி கேட்கணும்னா நெறைய மணி தேவைப்படும்னு சொல்ல, எவ்ளோ காசு ஆனாலும் பரவால்ல. நான் என் தங்கச்சிய வந்து தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வேற பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின பார்த்து சொல்றாங்க, "இத பாரு, நான் சொல்றத கேளு. உனக்கு வந்து அந்த ஃபேமிலிய பத்தி தெரியாது. லீகல் வேர்ல்டுலயும் சரி, இல்லீகல் வேர்ல்டுலயும் சரி, அவங்க ரொம்ப பவர்ஃபுல் கனெக்ஷன் தான் வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸு. உன்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு" ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, "இத பாரு, என் சிஸ்டர் விஷயத்த வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியும். நீ முதல்ல இங்கருந்து கிளம்புறியா? நீ வந்து அக்கறை இருக்கிற மாரி நடிக்காத. எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவையே இல்ல." அப்படின்னு நம்ம ஹீரோவ தர தரன்னு இழுத்து வெளிய தள்ளிர்றா. "ஏய் இத பாரு, தனியா மட்டும் போகாதன்னு" ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து டோர க்ளோஸ் பண்ணிர்றாங்க. அப்போ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் படிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினோட டாட் வந்து குடிச்சிட்டு வராரு. "ஏய் பொண்ணே எனக்காக போயிட்டு ஒரு ஒயின் பாட்டில் வாங்கிட்டு வா" அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து காதுல ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. "ஏய் நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? இப்ப உன்ன என்ன பண்ற பாருன்னு" அவங்க அப்பா வந்து ஹீரோயின் அடிக்க, அப்பதான் வந்து அவன் ஹெட்ஃபோன் வந்து கழண்டிடுது. அப்பதான் வந்து அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து நம்ம கிட்ட வம்பு பண்றாருன்றது ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவரு வந்து ஹீரோயின போட்டு அடிக்கலாம் அப்படின்ற மாரி வர, நம்ம ஹீரோ தான் வந்துடுறாரு. "என் அக்கா மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, "இத பாரு, இது எனக்கும் என் பொண்ணுக்கும் நடக்கிற விஷயம். நீ ஏன்டா நடுவுல வர?" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அடிக்க போறாரு அவங்க அப்பா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து குறுக்க வந்துர, ஹீரோயினோட காதுல பட்டு, காதுல வந்து அப்படியே ரத்தமா வருது. அந்த அடியினால நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு காது வந்து கேட்காது போல. இப்ப பிரசன்ட்க்கு வராங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, என்னால தான் வந்து உனக்கு லெஃப்ட் காது வந்து இப்போ கேட்கவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு எனக்காக தான் வந்து நீ மருந்து போட்ட. இப்போ என் ஹார்ட் ஃபுல்லா இருக்கிறது நீ மட்டும் தான். எனக்கு வந்து உன் மேல வந்து ரொம்ப லவ் இருக்கு. இப்படி இருக்கிறப்போ, என்ன வந்து உன்ன விட்டுக் குடுக்க சொல்றியா? சத்தியமா என்னால விட்டுக் குடுக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ வந்து மனசுல நெனச்சுக்கிட்டு, வேற ஒரு பையனுக்கு வந்து ஃபோன் பண்றான். அண்டர் கிரவுண்ட் ரேஸ் வந்து என்னென்னலாம் நடக்குதோ, அது எல்லாத்தையும் வந்து எனக்காக அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல, அவனுமே வந்து சரின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ கிளம்புற நேரத்துல ஹீரோயினோட வீட்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு வீடு வாடகைக்குன்னு போர்டு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ என்னமோ திங்க் பண்ணிட்டு அங்கருந்து போயிடுறாரு. அடுத்தது நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவ ரூம்குள்ள போக அவரோட சிஸ்டரோட ஃபோட்டோ தான் இருக்கு. சிஸ்டரோட ஃபோட்டோவ எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது, மறுபடியும் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் உள்ள தான் போறாங்க. ஹீரோயின் வந்து துணி துவச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட சிஸ்டர் வந்து என்ன பண்றன்னா, அக்காவுக்கு வந்து வேர்த்து இருக்குன்னு கர்ச்சீஃப எடுத்து முகத்த தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. அத தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவ பார்த்து இப்ப அழுது பேசிக்கிட்டு இருக்கா. "நீ தான் வந்து என்னோட பெஸ்ட்டு தங்கச்சி. உன்ன நான் எவ்ளோ மிஸ் பண்றேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே எனக்குன்னு இருக்கிற ஒரே ஃபேமிலி நீ மட்டும் தான். உன்ன கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்ளோ காசு வேணாலும் நான் செலவு பண்ணுவேன். கண்டிப்பா வந்து உன்ன தேடி கண்டுபிடிப்பேன்" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோ வந்து ரேஸுக்காக ரெடி ஆயிட்டுருக்கு. அங்க இருக்கவன் கிட்ட சொல்றான், "இத பாரு, அடுத்த 10 ரேசிங் காம்படிஷனுக்காக நீ வந்து எனக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணுன்னு" சொல்ல, அதுக்கு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "உனக்கு என்ன பைத்தியமா? 10 ரேஸ்க்கு மேல நீ ஓட்ட போறியா? உன்ன நீயே சாகடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்ல, "இத பாரு, நான் சொன்னத மட்டும் கேளு. எனக்கு புடிச்ச பொண்ணுக்கு வந்து பணம் தேவ. அவளுக்காக வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்." நம்ம ஹீரோ அப்படியே கார்ல ஏறிக்கிட்டு அவன பத்தி சொல்றான். இந்த மாரி ஹாஃப் ஃபேமிலிய பத்தி ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி, எந்த டீட்டெயிலும் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்ல, அவனுமே "சரி பாஸ்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வரதுக்கும், ஹீரோ வந்து காருக்குள்ள போறதுக்கும் வந்து கரெக்ட்டா ஆயிடுது. ஹீரோ வந்து ஒரு பெர்ஃப்யூம் அடிச்சிருப்பான் போல. "இந்த ஸ்மெல்லு ஜியாவோட சென்ட் ஸ்மெல் மாரி இருக்கே" அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து இப்படி திரும்பி பார்க்க, அதுக்குள்ளேயே வந்து ஹீரோ வந்து உட்காந்துக்கிறாரு. ஹீரோயினுக்கு வந்து நேத்து நைட் ஒரு விஷயம் நடந்ததுல்ல, அததான் நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ச்சே! அவன் இல்ல. நான் தான் வந்து தப்பா ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போல. அப்படின்னு நம்ம ஹீரோயினே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்ப வேற ஒருத்தவங்க வந்து "என்ன பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அது ஒண்ணும் கிடையாது. நான் சும்மா மெக்கானிக்க தான் பார்த்தேன். சரி வாங்க உங்களுக்கு என்ன பெர்ஃப்யூம் வேணும்னு சொல்லிட்டு பெர்ஃப்யூம் எடுத்து எடுத்து குடுத்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அடுத்தது ஹீரோயினோட வீட்ட தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பெர்ஃப்யூம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்தோனே நம்ம ஹீரோயினும் வந்து "உள்ள வா" அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அவன் வந்து ஒரு டயலாக்க தான் விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோயின பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான், "இத பாரு, உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் சரியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஷோல்டர்ல கை வைக்க, முடியவே முடியாதுன்னு நம்ம ஹீரோ வந்து அவன் கைய புடிச்சு எடுத்து விட்டு தள்ளி விட்டுர்றான். அவனுக்கு கோவம் வந்துடுது. "யார்றா நீ? என்ன பைத்தியமா?" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோ இல்ல ஹீரோயின் மேல கைய வச்சுட்டு, "நான் இவளோட பாய்" அப்படின்னு சொல்ல வர, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "என்னோட பிரதர்" அப்படின்னு சொல்லிடுறா. உடனே வந்து அந்த பையன் சொல்றான், "சாரி இது வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். என்னோட வீட்ல வந்து நானும், அப்பாவும் மட்டும் தான் இருக்கோம். கண்டிப்பா வந்து உன் சிஸ்டர வந்து ஹேப்பியா வச்சுப்போம்ன்னு" சொல்லிட்டு ஒரு கேக்க குடுத்துட்டு இருக்கான்.
என்னது இது கேக்கான்ட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, விரலாலயே அந்த கிரீம தொட்டு நக்கிட்டுல, "ச்சீ! இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. இது மாரி சீப்பான கேக்கெல்லாம் வந்து எங்க அக்கா சாப்பிட மாட்டா. எங்க அக்காவுக்கு வந்து அதெல்லாம் புடிக்காது இல்லக்கா" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, "டேய் இத பாரு. இது மாரிலாம் விளையாடிக்கிட்டு இருந்தேன்னா, இங்கருந்து உடனே கிளம்புன்னு" நம்ம ஹீரோவ பார்த்து சொல்றாங்க நம்ம ஹீரோயின். அடுத்தது அந்த பையன்கிட்ட சொல்றாங்க, "இத பாருங்க பிரதர், எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான ஒர்க் இருக்கு. இப்ப நீங்க போங்க. நம்ம வந்து இன்னொரு நாள் மீட் பண்ணலாம்னு" சொல்லிட்டு, அந்த பையனையும் வந்து அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றாரு, ஹீரோயினோட கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஹீரோயின ரிவர்ஸ்ல தள்ளிக்கிட்டு இருக்க, "டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம மனசுல வந்து எதையும் போட்டு குழப்பிக்காதடா" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினோட காது கிட்ட போயிட்டு ஹீரோயின் வந்து காதுல வந்து அந்த செவுட்டு மிஷின் தான் வச்சிருப்பாங்கல்ல. அது மாரி தான் வச்சிருப்பாங்க போல. அத எடுத்துட்டு இப்ப லேட்டஸ்ட்டா வந்திருக்கும்ல, அத குடுக்குறாங்க. "இந்தா இதுதான் வந்து லேட்டஸ்ட்டா வந்திருக்கு. இத வந்து நீ போட்டுக்கோ. இத வந்து நீ மிஸ் பண்ணிடாத" அப்படின்னு சொல்லி குடுக்க, ஹீரோயினும் வாங்கிட்டு, "நீ இத குடுக்க தான் இவ்ளோ தூரம் வந்தியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லன்னு சொல்லிட்டு பேக்க தொறக்குறான். பேகு ஃபுல்லா பணம். அந்த பணத்த எடுத்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். "இவ்ளோ பணமா? இவ்ளோ பணம் உனக்கு எப்புட்றா கிடைச்சது?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, "இத பாரு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காத. இது வந்து என்னோட பாஸ் குடுத்தாரு. ஷியாவும் என் சிஸ்டர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப போறாரு. "ஏய் ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, "என்ன என்ன விட்டு பிரியறதுக்கு உனக்கு மனசே வரலையான்னு" சொல்லிட்டு ஹீரோ அங்க உட்காந்துக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட்ட தூக்கி போடுறா. ஹீரோவும் கேட்ச் பிடிச்சுக்கிறாங்க. "இந்தா இத வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அப்ளை பண்ணு" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, "என்னாலலாம் பண்ண முடியாது. நீயே வந்து பண்ணி விடு" சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோக்கு வந்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்போன்னு இல்ல. சின்ன வயசுல இருந்தே வந்து அடி வாங்கிட்டு நெறைய சில்ட்ரனா வாங்கின்னு வந்திருப்பான் போல. அப்பயும் வந்து நம்ம ஹீரோயின் தான் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. இப்பவும் வந்து நம்ம ஹீரோயின் தான் வந்து மருந்து விட்டுக்கிட்டு இருக்கா. "இத பாரு, நீ வெளிய மட்டும் தான் ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா உன் ஹார்ட் ரொம்ப சாஃப்ட் தெரியுமா? நீ என்ன நெனச்சு கவலைப்பட்ட தான?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து க்ளோஸ் அப்பா போறான். "நீ என்ன பைத்தியமா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. "இத பாரு, இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுக்கு வந்து மறுபடியும் கிஸ் பண்றான் நம்ம ஹீரோ. யாரையாவது அக்கா அக்கான்னுன்றான். அக்காவையும் லவ் பண்றான். அக்காக்காக எல்லாமும் பண்றான். பார்த்ததுலேருந்து கிஸ்ஸுமும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோவ தான் காட்டிட்டு இருக்காங்க. அங்க ரேஸ் நடக்கும்ல. அந்த இடத்துல ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, "மச்சான் ரேஸ்க்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹீட்டா இருக்குல்ல அப்படின்னு அவன் காலர எடுத்து விட, அந்த இடத்துல வந்து யாரோ கடிச்ச மாதிரி இருக்கு. அத பார்த்துட்டு, "ஏய் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்ல. எத்தன வருஷமாடா இருக்காங்க?" அப்படின்ற மாரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ வந்து என்னோட கேர்ளு. அவ எங்க தான் போனாலும் வந்து என்கிட்ட இருந்து மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இத பாரு, எல்லாரும் வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ சில நாளாவே வந்து சரியா தூங்குறது கிடையாது. இந்த கண்டிஷனோட உன்னால ரேஸ் ஓட்ட முடியுமான்னு சொல்ல, அதெல்லாம் என்னால முடியும்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரேஸ் ஓட்ட போயிடுறாங்க. அடுத்தது வந்து நம்ம ஹீரோயின் தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நடந்துகிட்டே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் ஒரு விஷயம் நடந்ததுல, அதே தான் வந்து மறுபடியும் மறுபடியும் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் நான் நெறைய மணி சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்ப இருக்கிற எனக்கு இம்பார்ட்டன்ட்டான ஒரே விஷயம் என்னோட சிஸ்டர வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் தான். தேவையில்லாம வந்து மனசுல எதையும் போட்டு குழப்பிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் திங்க் பண்ணிக்கிட்டே வர, ஆப்போசிட்ல தான் வந்து இப்போ ஒரு வீடு வாடகைக்கு விடப்படும்னு போட்டிருந்தாங்கல்ல. அந்த இடத்துல வந்து ஹீரோவோட ஷர்ட்லாம் காஞ்சுகிட்டு இருக்கு. இது அவனோட ஷர்ட் மாரியே இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கா. அங்க போயிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து காசெல்லாம் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. "டேய் இங்க என்னடா பண்ற? கதவ தொற, கதவ தொறன்னு" நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. ஐய்யய்யோ! இத வந்து அக்கா கண்லருந்து எப்படின்னா மறைச்சு வச்சிடணும். அதாவது அவன் ரேசிங் பண்றான்ல, அது வந்து அவங்க சிஸ்டருக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அத மறைச்சு வச்சுட்டு அவன் டோர ஓப்பன் பண்றான். ஹீரோயின் கேட்கிறா, "ஏய் என்ன செக் பண்றதுக்காக தானே என் வீட்டு பக்கத்திலேயே வந்திருக்கன்னு" சொல்ல, "அப்படிலாம் இல்ல. இன்னும் 2 நாள்ல நான் இங்கருந்து மூவ் ஆயிடுவேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. சரி டோர ஓப்பன் பண்றதுக்கு எதுக்கு இவ்ளோ நேரம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து உள்ளனா போயிட்டுருக்கா. "நீ என்னமோ என்கிட்ட மறைக்கிற. நான் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்ல, "இத பாரு நான் வந்து ரொம்ப புவர். என்கிட்ட வந்து மணிய தவிர வேற ஒண்ணுமே இல்லன்னு" சொல்லிட்டு ஒரு பேக் நெறைய மறுபடியும் பணத்த குடுக்குறான். நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் பணத்த குடுத்தான். மறுபடியும் எனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாரிக்கிறானே அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, "ஏய் இத பாரு. இந்த பணத்த வந்து நான் லோனுன்னு நெனச்சுக்கிறேன் சரியா? மறுபடியும் வந்து என்கிட்ட காசு வரப்போ நான் வந்து திருப்பி தந்துடுறேன். நம்ம வேணா அக்ரீமெண்ட்ல வந்து சைன் போட்டுக்கலாமா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "ஏய் அதெல்லாம் எதுக்கு? பரவால்ல" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாரு. "அதெல்லாம் முடியாது. பேப்பர் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு டேபிளாண்ட போயிட்டு ட்ராவ ஓப்பன் பண்ணலான்னு போறா. ஹீரோ வந்து தடுத்து நிப்பாட்டிர்றான். "இத பாரு நம்மளுக்குள்ள வந்து எந்த அக்ரீமெண்ட்டும் தேவையில்ல. எனக்கு சொந்தமான எல்லாமே வந்து உனக்கும் சொந்தம். புரிஞ்சுக்கோ" அப்படின்ற மாரி சொல்ல, "அதெல்லாம் முடியாது. இது என்னோட பிரின்சிபல்" அப்படின்றாரு. "இல்ல உன்னோட பிரின்சிபல் என்ன? உன்னோட லைஃப்ல இருந்து என்ன தள்ளி வைக்கிறது மட்டும் தான் உன்னோட பிரின்சிபலா? சொல்லு உனக்கு நான் யாரு? யாரு?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வந்துடுது. "சரி ஒரு நிமிஷம் இரு. எனக்கு ஃபோன் வருது. நான் ஃபோன் பேசிட்டு வரேன்றாங்க." "சிஸ்டர் மேய் சொல்லுங்க. என் சிஸ்டர பத்தி எதனா ஒண்ணு தெரிஞ்சுச்சா?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் மட்டும் தான் இங்க வந்திருக்கான்" அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே, ஓகே. நான் வந்து பணத்த எடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த காச எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடிர்றா.
நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா அந்த ட்ராவ ஓப்பன் பண்றாரு. அதுக்குள்ள வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ள வந்து ஒரு கர்ச்சீஃப் இருக்கும். அந்த கர்ச்சீஃப எடுத்துட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இத்தன வருஷமா வந்து ஒவ்வொரு நைட்டும் வந்து உன்னோட சென்ட்ட வந்து நான் மோந்து பார்த்துட்டு தான் வந்து என்னால நிம்மதியா தூங்க முடியுது தெரியுமா? ஆனா உனக்கு ஒரு தடவ கூட என்ன நம்பி என் மேல சாயணும், என் கூட சேர்ந்து வாழணும்னு உனக்கு தோணலல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்தது வந்து கார் ரேஸ் ஓட்டுவாங்கல்ல, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அழகா கார் ரேஸ் ஓட்டிட்டு இருக்க. அதே பிளேஸ்க்கு வந்து ஹீரோயின் வந்து ஒரு பொண்ணோட வராங்க. அந்த பொண்ணு வந்து ஹீரோயின வந்து ஒரு ஆளுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. "இத பாரு மாஸ்டர், இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணுமா? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு வந்து காசு பேக் ஃபுல்லா குடுக்குறான். அவனும் பேக்க ஓப்பன் பண்ணிவிட்டு காச பார்க்குறாரு. காச எடுத்து தூக்கி போட்டு, மணி கொடுத்துட்டு, "யார வேணாலும், என்ன வேணாலும் பண்ணலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து கார ரேஸ்லாம் ஓட்டி முடிச்சுட்டு வர, அங்க இருக்கவங்க வந்து "ஏய் ஹேண்ட்ஸம், ஹேண்ட்ஸம்ன்னு" கத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ஹீரோ கார விட்டு இறங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ பாத்துடுறாங்க. அப்படியே வந்து 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த பையன் வந்து ஃபோன் எடுத்து குடுக்க, நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின பாக்குறான். அந்த ஃபோன்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க, "நீங்க வந்து ஒருத்தவங்க தேட சொன்னீங்கல்ல, அவங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்களாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். "ஐய்யய்யோ! அவளுக்கு உண்மை தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கப்புறம் வந்து இத வந்து மறைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பேசாம அவகிட்ட நம்ம நேர்லயே சொல்லிடலாமா?" அப்படின்ற மாரி நினைக்கிறான். அதே நேரத்துல சொல்றான், "ஐயய்யோ! அவ இறந்துட்டான்னு வந்து இவளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா வந்து இவ ரொம்ப உடைஞ்சு போயிடுவாளே! இப்ப என்ன பண்றதுன்ற" மாரி நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, இவன் வந்து நம்மகிட்ட காசு குடுத்தது வந்து இவ்ளோ பெரிய ரேஸ்ல கலந்துக்கிட்டு, அவன் உயிரையே பணயம் வச்சுட்டு தான் வந்து என்கிட்ட குடுத்தானா? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சுக்கிட்டு இருக்கா. வேற ஒருத்தன் இருந்தான்ல, அவன் வந்து ஹீரோயின் மேல கைய வச்சுட்டு, "இது பாரு, நீ பார்க்கறதுக்கும் வந்து நல்லா தான் இருக்க. நீ ஒரு நாள் நைட்டு மட்டும் என் கூட இரு. நீ என் கூட இருந்தனா, நான் அந்த மாஸ்டர வந்து சந்திக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கும் வந்து வேற வழி இல்ல. அவன மீட் பண்ணா தானே வந்து தன் சிஸ்டர வந்து பார்க்க முடியும்ன்ட்டு, அவளும் வந்து ஓகேன்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து செம கோவம் வந்துடுது. "டேய்! அவன் மேல இருந்து கைய ஏறுடான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின புடிச்சு இழுக்குறாங்க. "இத பாரு, நீ அவன் கூடலாம் போகாத" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்றா, "இத பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேல. என் விஷயத்துல இருந்து தள்ளியே இருன்னு" ஹீரோவ பார்த்து சொல்றான். உடனே அந்த பையன் ஹீரோயின் கிட்ட சொல்றான், "இந்த தெரு நாய் எங்கருந்து வந்ததுன்னு" சொல்ல, ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது. அவன போட்டு அடிச்சிடுறான். "ஏய் உனக்கு என்ன பைத்தியமா?" அப்படின்ற நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பையன் சொல்றான், "ஏய் என் மேலயா கைய வச்ச? இங்கருந்து யாரும் உயிரோட முடியாது பாருன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் வந்து மாத்தி மாத்தி தான் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் சொல்றான், "இத பாருங்க, இவன் வந்து என்னோட பிரதர் தான். அவனுக்கு வந்து கொஞ்சம் மூளை இல்ல. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் அவனுக்காக சாரி கேட்கறேன்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், "ஏய் இத பாரு, எனக்காக வந்து நீ யார்கிட்டயும் வந்து தல குனியணும்னு அவசியம் கிடையாது." இப்போ அகைன் ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து எப்பவுமே அடி வாங்கிட்டு இருக்கிறப்போ, ஹீரோயின் தான் வந்து ஹீரோக்காக வந்து மருந்து போட்டுட்டு இருப்பாங்க போல. அப்போ ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இருக்கிறப்போ, எதனா பண்ணிட போறாங்களே, இவங்க 2 பேரும் வந்து ஒரு கபோர்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுகிட்டு அப்படியே பயந்து பயந்து இருப்பாங்க. அத தான் கொண்டு வராங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து சொல்லிட்டு இருக்கான். "எப்பயுமே வந்து சின்ன வயசுலேருந்து என்ன புரொடெக்ட் பண்றது நீ தானே. இப்ப வந்து என்னோட டர்னு. உன்ன புரொடெக்ட் பண்றது என்னோட வேலைன்னு" சொல்றான். இவங்க மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு வரா. இவள பார்க்கறதுக்கே வந்து திமிரு பிடிச்சவ மாரி தான் தெரியுது. அந்த பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், "சிஸ்டர் டிங் நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட எதுவுமே பேசல. நம்ம ஹீரோ கிட்ட வந்து பிசினஸ் கார்ட குடுத்துட்டு, "உனக்கு மாஸ்டர பார்க்கணுமா? அப்ப நேரா என்ன வந்து பாரு" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வந்து அந்த கார்ட வாங்கிக்கிட்டு, ஹீரோயின புடிச்சு, "வா நம்ம போலான்னு" சொல்லி கூட்டு போயிடுறான். அந்த பையன் வந்து சொல்றான், "சிஸ்டர் ஃபர்ஸ்ட்டு அவன் தான் என்ன அடிச்சான். அதனால தான் நான் அவன அடிச்சேன் தெரியுமான்னு" சொல்ல, "இத பாரு அவன வந்து அப்படியே விட்டுரு. எனக்கு வந்து அவன் மேல ஒரு கண்ணு இருக்கு. எனக்கு அவன் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "அவன யாரும் டச் பண்ணக்கூடாது. சரியா?" அப்படின்னு அவ போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா இந்த பையன் சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கான். சிஸ்டர் டிங்கு வந்து யார பிடிச்சாலும் அவங்க லைஃப் வந்து நல்லபடியா இருந்ததா சரித்திரமே இல்லன்றான். இது என்ன கதைன்னு தெரியல. ஒருத்தவங்கள வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும்னா அவங்க லைஃப் நல்லா தானே இருக்கும். பிடிச்சதுனாலயே அவங்க லைஃப் நாசமா போயிடும்ன்ற மாரி தான் இந்த பையன் சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நல்லா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு முதுகுலாம் அடிபட்டுருக்குல. நம்ம ஹீரோயின் வந்து மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், "இத பாரு கவலைப்படாத. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துக்கிறேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கேட்கிறா, "ஏய் நீ இது மாரி ரேஸ் பண்றேன்னு என்கிட்ட ஏன்டா சொல்லவே இல்ல?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், "உனக்கு உண்மையாலே என் மேல கேர் இருந்ததுன்னா, என் கூட வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து எனக்கு கோ டிரைவரா வந்து ஹெல்ப் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் போடா! கடைசில வந்து நீ என்னையே கூப்பிடுற பாத்தியா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. "இத பாரு, நீ என் பக்கத்துல மட்டும் நில்லு" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்க. "இத பாரு உளறாத. இன்னொரு டைம் வந்து நீ அது மாரி இடத்துக்குலாம் போவே கூடாது. புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இது மாரி சிஸ்டர் டிங் வந்து உனக்கு ஒரு கான்டாக்ட் குடுத்தாங்கல்ல, அத வச்சு நீ மாஸ்டர வந்து மீட் பண்ண போறியா?" அப்படின்னு கேட்க
நம்ம ஹீரோ வந்து சைலண்டாவே இருக்கான். "நீ மாஸ்டர மீட் பண்ணிட்டேன்னா, அடுத்தது வந்து ஷியாவையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து வாய் தொறந்து வராரு. அதாவது என்னன்னா, "அவ ஏற்கனவே வந்து இறந்துட்டா" அப்படின்னு சொல்ல வர, மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! அவ வேற சிஸ்டர கண்டுபிடிக்கணும்னு வந்து நம்பிக்கைய வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ப வந்து இந்த நேரத்துல எதனா சொன்னோம்னா, அவ ஃபுல் நம்பிக்கையும் வந்து உடைஞ்சிடும். ஃபர்ஸ்ட்டு வந்து அவள யாரு கொன்னதுன்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணுன்ற மாரி ஹீரோ ஒரு பிளான போட்டுர்றாரு. "டேய் என்னடா சொல்ல வந்த?" அப்படின்னு கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. எனக்கு பசிக்குது. கொஞ்சம் சூப்பு செஞ்சு தரியா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேட்குறாங்க. அப்ப மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள போயிடுது. ஒரு வாட்டி ஹீரோக்கு வந்து அடினா பட்டுக்கிட்டு இருக்க, ஹீரோயின் வந்து சூப்பு செஞ்சு ஊட்டி விடுவா போல. அததான் வந்து ஹீரோயின் வந்து நெனச்சு பார்க்குறா. அவன் வந்து எனக்காக தான் இப்ப அடி வாங்கியிருக்கான். என்னால தான் வந்து அவனுக்கு காயமும் பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம சிஸ்டர் டெங்கிட்ட வந்து எனக்காக ஹெல்ப்பும் கேட்டான். நான் இவனுக்காக சூப்பு பண்ண முடியாதா என்ன? அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, சரி, சரி இங்கேயே வெயிட் பண்ணு. நான் சீக்கிரமா வந்து உனக்கு சூப்பு செஞ்சு எடுத்துட்டு வரேன்ட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி, "இத பாரு அந்த ஷாவ் வந்து எப்படி இறந்தாங்கன்னு வந்து கண்டுபுடி. தேவைப்பட்டா ஃபுல் பணத்த கூட நீ செலவு பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட சிஸ்டர் வந்து இறந்து போயிட்டு உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கிற மாரி காட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொல்றாரு, "அக்கா என்ன மன்னிச்சுடு, என்ன மன்னிச்சுடுன்னு" கேட்க, "நீ வாய மூடு. என் சிஸ்டர் வந்து இப்படி ஆனதுக்கு காரணம் வந்து நீயும் உன் அம்மாவும் மட்டும் தான். என் சிஸ்டர் இறந்ததுக்காக உன்னையும், உன்னோட ஃபேமிலியும் நான் இந்த ஜென்மத்தில நான் மன்னிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறா. அவன் வந்து, "அக்கா என்ன போவாத, போவாத" அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வந்து கனவு கண்டிருப்பான் போல. அந்த இடத்துல வந்து ஹீரோயின் வந்துட்டுருக்கா, "என்ன விட்டு போகாத, ப்ளீஸ் என்ன விட்டு போகாத" அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கனவுலயே உளறிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அவனோட தலையில இப்படி கைய வச்சுட்டு இருக்கா. "என்ன இவன் உடம்பு இவ்ளோ சூடா இருக்கே! ஒரு வேள அடிபட்டதுனால இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் போல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மருந்து எடுக்கலான்னு போறா. கைய புடிச்சு "ப்ளீஸ் என்ன விட்டு போவாத" அப்படின்றா. "இத பாரு உனக்கு ஃபீவர் இருக்கு. கண்டிப்பா வந்து நீ மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நான் போயிட்டு உனக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு மருந்துலாம் வேணாம். நீ தான் வந்து என்னோட மெடிசன். என்ன விட்டு எங்கேயும் போகாதன்னு" சொல்லி நம்ம ஹீரோயின புடிச்சு இழுத்து ஹீரோயினுக்கு வந்து முத்தம் தான் குடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மருந்துலாம் குடுத்து தூங்க வச்சுட்டு, அவ கிளம்பலான்னு போறப்போ, அந்த டேபிள்ல வந்து டிங்குன்னு ஒருத்தி வந்து ஒரு பிசினஸ் கார்டு குடுத்தால்ல, அத தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு அவ என்னமோ திங்க் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம ஹீரோ வந்து முழிச்சுக்கிறாரு. முழிச்சிட்டு டேபிள பார்க்குறாரு. டேபிள்ல வந்து அந்த விசிட்டிங் கார்ட காணோன்னோனே அவன் வந்து ஒரு மாரி ஷாக் ஆயிட்டான். அடுத்தது வந்து அந்த டிங்கு பொண்ண தான் காட்டுறாங்க. அவ வந்து 2 ஆம்பளைங்களோட தான் இருக்கா. ஒருத்தன் என்னன்னா அவளுக்கு ஸ்மோக் பண்றதுக்கு அத பத்த வச்சு குடுக்குறதும், இன்னொருத்தன் என்னன்னா ஃப்ரூட்ட எடுத்து ஊட்டி விடுறதும், அது மாரி தான் அவ இருக்கா. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் வந்து சரக்கு பாட்டிலா இல்ல பெர்ஃப்யூமான்னு தெரியல. ஒரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு குடுக்கலான்ட்டு போறா. நம்ம ஹீரோயின பார்த்தோனே அந்த டிங்கு பொண்ணு என்ன பண்ணிறா, "டேய் நீங்க 2 பேரும் வெளிய போங்க. நான் வந்து இவங்க கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளிய அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "டேங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு வந்து மாஸ்டர பார்த்து ஆகணும்னு" சொல்ல, "இத பாரு மாஸ்டர பார்க்குறதுலாம் என்ன சாதாரண வேலைன்னு நினைச்சிட்டியா?" அப்படின்னு அவ கேட்கிறா. நம்ம ஹீரோயின் சொல்றா, "ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் அதுக்காக எவ்ளோ பணம் வேணாலும் நான் குடுக்க ரெடியா இருக்கேன்னு" சொல்ல, "எவ்ளோ வேணாலும் குடுப்பியா? நீ வந்து ஜியூவோட சிஸ்டர் தானேன்னு" கேட்க, அவளுமே வந்து ஆமான்னு சொல்லிடுறா. "எனக்கு வந்து அவன் வேணும். எனக்கு வந்து நீ அவன குடுத்தன்னா, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற" மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "இத பாருங்க நான் எப்படி அவன விட்டு குடுக்க முடியும்? ஜியோ வந்து வெறும் பொருள் கிடையாது. நீ நெனச்ச மாரிலாம் அவன கண்ட்ரோல் பண்ண முடியாது சிஸ்டர். நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண கரெக்ட்டா இருந்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து நான் வேலைக்காரியா கூட இருக்க நான் ரெடியா இருக்கேன்னு" சொல்ல, "இத பாரு என்கிட்ட வந்து நெறைய வேலைக்காரங்க இருக்காங்க. அதுக்கு வந்து எந்த பஞ்சமும் கிடையாது. உன் மனசுல வந்து சின்சியாரிட்டி இல்ல. நீ நல்லா யோசிச்சு திரும்ப சொல்லு" அப்படின்னு சொல்ல, "இதுதான் உங்க கண்டிஷன்னா என்னால வந்து அத அக்செப்ட் பண்ணவே முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கருந்து போயிர்றா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா டிங்கு நெனைக்கிறா. இதுவரைக்கும் நான் யார் மேலனா ஆசைப்பட்டுட்டேன்னா, இதுவரைக்கும் அவங்கள நான் என் லைஃப்ல இருந்து மிஸ் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாரி அவ நெனச்சுக்கிட்டு இருக்கா. மழை நல்லா பேஞ்சுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து கொடைய எடுத்துட்டு போக, நம்ம ஹீரோயின் வந்து அத பத்தியே யோசிச்சுக்கிட்டே வரா. ஹீரோயின பார்த்தோனே நம்ம ஹீரோ கொடைய தூக்கி போட்டு ஓடி போய் நம்ம ஹீரோயின வந்து கட்டி பிடிச்சுறாரு. "என்ன ஆச்சு? நீ ஓகே தானா?" அப்படின்ற மாரி கேட்க, "எனக்கு என்ன ஆக போகுது? வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து இப்ப ஒண்ணா நடந்து போயிட்டுருக்காங்க. "இத பாரு, இதுக்கப்புறம் எங்க வெளிய போனாலும் கொடை எடுத்துட்டு போ சரியா? அப்படி கொடை எடுத்துட்டு போலன்னா, நீ இந்த இடத்துலயே வந்து வெயிட் பண்ணு. நான் வந்து உன்ன எப்பவுமே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு" சொல்ல, "அது ஒண்ணும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீ கார் ஓட்டுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்காம். உன்ன மீட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னு" சொல்ல, "என்ன? நீ இப்ப தான் வந்து சிஸ்டர் ரிங்க மீட் பண்ண. அதுக்குள்ளயே வந்து அவங்க உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஐய்யய்யோ! கண்டுபிடிச்சுட்டானேன்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றாரு, "இத பாரு, நான் வந்து என்னோட ஹார்ட்ட வந்து உன்கிட்ட குடுத்துட்டேன். வேற யாருக்காகவும் அத நான் குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்க. நம்ம ஹீரோ வந்து அப்படியே நின்னுடுறாரு. "என்னடா அது மேல தண்ணி வருதே!" அப்படின்னு திரும்பி பார்க்க, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. "உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்ல, "இத பாரு, நீ என் கையிலேயே இரு. அது மட்டும் தான் உனக்கு பெஸ்ட்டுன்னு" சொல்லிட்டு,
நம்ம ஹீரோயின வந்து தூக்கி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காரு. "டேய் இறக்கி விட்றா, இறக்கி விட்றான்னு" நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்க. "நீ வந்து கொஞ்சம் சவுண்டா சொல்லு. அப்பதான் வந்து எல்லாருக்குமே தெரியும். நீ எனக்கு சொந்தமானவன்னு" அப்படின்னு சொல்ல. "ஏய் நீ என்ன பைத்தியமா? கொஞ்சம் இறக்கி விட்றா" அப்படின்றா. "இத பாரு. உன்ன யாரு ஆசையா பார்க்குறாங்களோ, இதுக்கப்புறம் நானும் பார்த்துடுறேனேன்னு" சொல்லிட்டு இவங்க ஜாலியா மழையில நனைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது ஹீரோ, ஹீரோயினோட வீட்ட தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் மழையில நனைஞ்சு போயிட்டே இருக்க, ஹீரோ வந்து ஹீரோயின உட்கார வச்சுட்டு, "இத பாரு நீ ரொம்ப ஈரமா இருக்க. இப்படியே இருந்தா வந்து உடம்பு சரியில்லாம போயிடும்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே இவங்க 2 பேரும் வந்து க்ளோஸ் அப்ல ஒரு மாரி இருக்க, ஹீரோயினுக்கே வந்து ஒரு மாரி ஆயிடுது. அந்த டவல வந்து ஹீரோ கிட்ட இருந்து புடுங்கிட்டு, "இத பாரு எனக்கே வந்து என்ன தொடச்சுக்க தெரியும். நீ தள்ளி போ" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து தொடச்சுக்கிட்டு இருக்க, "ஏய் இத பாருன்னு" சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஒரு மாரி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, "நான் தான் வந்து என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி பண்றேன்னு சொல்ல. ஏய் ஒரு நிமிஷம் அமைதியா இரு. நீ இப்படியே வந்து ஈர துணியோட இருந்தனா வந்து உனக்கு கோல்டு பிடிச்சுக்கும். உனக்கு இது பிடிச்சிருக்கா?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். "டேய் உன்ன வந்தேன்னு வச்சுக்கயேன் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்ல. "சரி, சரி நீ சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலன்னா நான் வந்து உனக்கு சேஞ்ச் பண்ற மாரி ஆயிடும்" அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் வந்து ஒரு மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி, சரி நான் போயிர்றேன் அப்படின்னு ஹீரோ போயிர்றான். ஹீரோ போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோ ஹீரோயினுக்காக ஏதோ சமைச்சு கொண்டு வர, அப்போதைக்கு வந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இது மாரி நான் கிளப்ல தான் இருக்கேன். கிளப்புக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த டிங் பொண்ணு தான் மெசேஜ் பண்ணியிருப்பா. ஹீரோ கிளம்புற நேரத்துல இந்த ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் வந்துடுறான். அவன் வந்து ஹீரோ கிட்ட பேசுறான். "இத பாரு, நீ அவகிட்ட இருந்து தள்ளியே இரு. டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணு" அப்படின்ற மாரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "நீ போடா பைத்தியக்காரன்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ போயிடுறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறமா அவன் ஸ்டெப்ல வந்து யாருக்கோ மெசேஜ் பண்ற மாரி காட்டுறாங்க. ஆனா, அவன் யாருக்கு என்ன மெசேஜ் பண்ணான்னு தெரியல. அடுத்து நம்ம ஹீரோயின் தான் வராங்க. ஹீரோயின் வந்து அந்த பையன்கிட்ட பேசாத மாரி ஃபோன் வந்து அவங்க 2 பேரும் மாத்தி எடுத்துட்டு இருப்பாங்க போல. ஸோ ஃபோன வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து அந்த டிங் பொண்ண பாக்கறதுக்காக கிளப்புக்கு தான் போயிருக்கான். அந்த பொண்ணு வந்து ஹீரோவ பார்த்து கேட்கிறா, "என்ன நீ மட்டும் வந்திருக்க?" அப்படின்ற மாரி சொல்ல, "அவசரப்படாத" அப்படின்னு அவன் சொல்றான். "முதல்ல வந்து உட்காரு நம்ம பேசலாம்னு" சொல்லிக்கிறான். "என்ன உன்ன வந்து என்கிட்ட ஒப்படைக்க நீயே வந்துட்டியா? உன்ன மாதிரி ஒரு பையன விட்டுக் கொடுக்க உன் அக்கா தயாரா இருந்தாளா என்ன?" அப்படின்ற மாரி அந்த டிங் பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கிளப்புக்கு போனதே வந்து அவன் சிஸ்டர தேடி தான். அது ஏன் சிஸ்டர தேடி போறான்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவும் அந்த பையனும் வந்து ஃபோன எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோயின் வந்து குப்பை போடலான்னு வரப்போ, அவ ஃபோன வந்து அங்கேயே விட்டு வந்துட்டு இருப்பா. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவ தான் வந்து ஹீரோயின் மாரி மெசேஜ் பண்ணியிருக்கா. அதனால தான் வந்து ஹீரோ வந்து தேட போயிருக்காங்க. நான் கூட என்னமோ டிங் பொண்ண தான் பார்க்கறதுக்கு ஹீரோ போயிருக்கான்னு நெனச்சேன். ஸோ, கிளப்ல வந்து அந்த டிங்கும், நம்ம ஹீரோவும் தான் வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. உன் அக்கா வந்து அவளே எனக்கு தயாரா இருக்கா அப்படின்ற மாரி பேசிட்டு, "இத பாரு, அவ குடுக்குற எல்லாத்தையும் நான் தருவேன். அவ தர முடியாத எல்லாத்தையும் நான் குடுப்பேன்" அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோவ வந்து உடம்புலாம் அங்க இங்கன்னு அந்த டிங்கு பொண்ணு தொட்டுக்கிட்டு இருக்க, அப்படியே வந்து நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா போல. எனக்காக சூப் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு, இன்னும் ஆள காணோம். இப்ப நான் அவனுக்காக வெயிட் பண்ற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரா. அப்ப ஹீரோயின் வந்து அந்த மெசேஜ பாத்துடுறா. அப்ப அந்த பையன்கிட்ட கேட்கறான். "என்னோட ஃபோன எடுத்து கிளப்புக்கு போயிருக்கேன். வான்னு சொன்னது நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹீரோயின் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பையன் சொல்றான், "இத பாரு டிங்கு வந்து ஜியா கிட்ட வந்து பேசணும்னு நெனைச்சாங்கன்னு சொல்ல." "என்னது பேச நெனைச்சாளா? அவ வந்து அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கா. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவனுக்கு வந்து அவள புடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்ல. அந்த பையன் கைய புடிச்சு இழுக்குறான். "நீ தானே அவன் உனக்கு தம்பி மாரின்னு நெனச்ச. ஏன் நீ இது மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு அந்த பையன் சண்டை போடுறான். சரியான பைத்தியமா இருப்பான் போல இவன். அடுத்தது கிளப்ப தான் காட்டுறாங்க. டிங்கு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. "இது மாரி நீ ட்ரிக் பண்ணி தான் அவர மீட் பண்றேன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவர் வந்து உன் கைய விட்டுடுவாரு. நான் வந்து காம்படிஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இந்த ரேஸ்ல வந்து நீ ஜெயிச்சா மட்டும் தான் மாஸ்டர பார்க்க முடியும். அவர் கூட வந்து நீ க்ளோஸ் ஆக முடியும்." அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ மனசுல நெனச்சிட்டு இருக்காரு. நான் இது மாதிரி பண்ணா மட்டும் தான் ஷாவோட டெத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு, அந்த டிங்கு பொண்ண சோஃபால படுக்க வச்சுட்டு, நம்ம ஹீரோ வந்து பெல்ட்ட கழட்டுற மாரி வராரு. டிங் பொண்ணு ஹீரோவையே பார்த்துக்கிட்டே இருக்கா. ஹீரோ பெல்ட்ட கழட்டிட்டு, டிங்கோட கையில தட்டிடுறாரு. அந்த பொண்ணுல, "வா நாயே என்கிட்ட வா. என் ஆசையெல்லாம் நிறைவேத்து" அப்படின்ற மாரி பைத்தியம் மாரி கத்திக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோல "சி போடி" அப்படின்ற மாரி இருக்காரு. ஆனா அவங்க 2 பேரும் எதுவும் பண்ணல. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயின் வந்துட்டுல, "எனக்கு ஏன் இப்படி கஷ்டமா இருக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்தா" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா. டிங்கு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றா. "தேங்க் யூ நீ பண்ண ஹெல்ப்புக்கு" அப்படின்ற மாரி சொல்றா. அத்தோட விட்டாலா, "உன்னால தான் நானும் ஜியாவும் வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்கோம், என்ஜாய் பண்ணோம்" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது. "ஏய் வாய மூடு" அப்படின்ற மாரி சொல்ல, "ஏன் அமைதியா இரு. இப்ப தானே கேம் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா போகுதுன்னு" அந்த டிங்கு பொண்ணு வேற ஒண்ணுத்துக்கு பிளான போடுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் கைய புடிச்சு கூட்டு போயிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இவ மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சத்தமா பேசிட்டு இருக்கா.
இதுவரைக்கும் நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைக்காம இருந்ததா சரித்திரமே இல்ல. அது பையனா இருந்தாலும் சரி, ஒரு ஆளா இருந்தாலும் சரி, நீ ஏதோ ரஜினி பட டயலாக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, "என்ன நீயா பிளான் பண்ணி இது மாரி டிங்கு கிட்ட தள்ளி விட பாத்த?" அப்படின்ற மாரி கேட்குறான். "நீ என்னதான் தள்ளி விட பிளான் பண்ணாலும், எனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா, அவள மாதிரி ஒரு 100 பேர் வந்தா கூட, நான் உங்கள தொடக்கூட மாட்டேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் தான் பார்த்தேன். நீ ரொம்ப என்ஜாய் தானே பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சொன்னாரு, "என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன போயிட்டு நீ இவ்ளோ சீப்பா நெனச்சுட்டல்ல. சரி விடு நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிட்டே இருக்க, ஹீரோ வந்து ஐயய்யோ! அவன் போறானேன்ற மாரி மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவன கூப்ட்டு, "போகாத" அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். "உனக்கு என்ன ரொம்ப ஜெலஸா என் மேல? நான் சிஸ்டர் டிங் கிட்ட போயிடுவேன்னு" அப்படின்னு சொல்ல. "என்னது எனக்கு ஜெலஸா? நீ என்ன பைத்தியமாடா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. "நீ பொய் சொல்லாத. உன் கண்ணு வந்து இப்படி துடிக்குது பாத்தியா? நீ எப்பவுமே வந்து பொய் சொல்லும்போது தான் வந்து இப்படி துடிக்கும்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. "நான் சும்மா தான் கேட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு மறுபடியும் வந்து இவங்க க்ளோஸா தான் இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "இத பாரு பிரதர் ஹூவையும், சிஸ்டர் லிங்கையும் வந்து இதுக்கப்புறம் வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நீ வந்து மாஸ்டர கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நெறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. எக்காரணத்த கொண்டும் நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு" நம்ம ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் சொல்றா, "அப்பனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. நீ வந்து இந்த கார் காம்படிஷன்ல வந்து வின் பண்ணிடு. வின் பண்ணிட்டா வந்து நீ வந்து மாஸ்டர மீட் பண்ணுவல்ல. அப்ப நீ மீட் பண்ணும்போது என்னையும் வந்து கூட்டிட்டு போ. நான் வந்து அவர பார்க்கணுன்ற" மாரி சொன்னேன். அப்பனா வந்து என்ன ஏயின்னு கூப்பிடு. அப்பதான் வந்து நான் வந்து பண்ணுவேன். உனக்காக வந்து என் உயிரையே குடுக்க போறேன். நீ இது கூட பண்ண மாட்டியா? அப்படின்னு சொன்னேன். ஏய் நீ ரொம்ப தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஏய் ஒரே ஒரு வாட்டி தான சொல்லு அப்படின்னா நம்ம ஹீரோயினும் வந்து ஏயி அப்படின்ற மாரி சொல்றா. கொஞ்சம் சத்தமா அப்படின்னு சொல்ல. சரி, சரி சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல. மறுபடியும் வந்து இவங்க 2 பேரும் முத்தம் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது ஹீரோயினோட ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. அவன் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க என்னமோ புரிஞ்சுதான்னு கேட்டா, எல்லாம் புரிஞ்சுச்சு அப்படின்ற மாரி அவனும் ஃபோன வச்சுடுறான். அடுத்தது வந்து கார் ரேஸ் தான் நடக்குது. கார் ரேஸ் நடக்கிற இடத்துல வந்து டிங்கு பொண்ணோட பிரதரும் தான் இருக்காங்க. டிங்கோட பிரதர் சொல்றான், "டிங் நீங்க வந்து கவலைப்படாதீங்க. மெடிசனு, கேமரா எல்லாமே வந்து ரெடியா தான் இருக்கு." இந்த டைம் வந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு அவங்க என்னமோ சதி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ரேஸ்க்காக ரெடி ஆயிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக தண்ணி குடுக்குறா. ஹீரோவும் தண்ணிய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கார் ரேஸ்க்கு தான் போறாங்க. ஹீரோ வந்து கார் ஓட்டிட்டு இருக்கிறப்போ, ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. ஒரு வாட்டி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ 3 வாட்டி வந்து அவரோட கார் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அவன் பைத்தியம் மாரி பிராக்டிஸ் பண்ணான். அதுக்கப்புறம் நெறைய ட்ரை பண்ணி லாஸ்ட்ல இருந்தவன் வந்து இப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கான். எவ்வளவுதான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவன் சொல்ற ஒரே பதில், "நான் லவ் பண்ற பெர்சன் வந்து என்ன விட்டு போவே கூடாது. சப்போஸ் வந்து அவன் என்ன விட்டு போனா, அத வந்து என்னால தாங்கிக்க முடியாது. அதனால தான் வந்து நான் கார் ரேஸ் ஓட்ட கத்துக்கிட்டேன்." அப்படின்ற மாரி அவன் சொல்லி முடிக்கிறான். நம்ம ஹீரோவும் வந்து கார் ரேஸ் முடிச்சுட்டு வர எல்லாருமே வந்து வந்துடுறாங்க. "நீங்க வந்து பெர்ஃபெக்ட் டைம்ல முடிச்சுட்டீங்க." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது பாஸ்ட்டா தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து புக்க எடுத்துட்டு வர, நம்ம ஹீரோ வந்து அழகா சைக்கிள்ல வராரு. 2 பேரும் வந்து பார்த்து, பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப பிரசன்ட்‌டுக்கு வராங்க. ஹீரோ வந்து அவரோட அந்த சைன் பண்றது, அவங்க கிட்டலாம் பேசி முடிச்சுட்டு, ஹீரோயின் கிட்ட வரலான்றப்போ, ஹீரோயின வந்து கர்ச்சீஃப மூக்குல வச்சுட்டு ஹீரோயின வேற கடத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்து எங்கடா அது ஹீரோயின காணுமே அப்படின்னு தேடுறப்போ, ஹீரோயின் கையில ஒரு பாட்டில் இருந்ததுல்ல, ஸோ அந்த பாட்டில மட்டும் பார்த்துட்டு, அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறான், "என்னான்னு கொஞ்சம் பாரு" அப்படின்னு சொல்ல, அவங்களும் வந்து சிசிடிவி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின வந்து கிட்னாப் பண்ணத வந்து ஹீரோ கண்டுபிடிச்சுட்டாரு. ஹீரோயின் வந்து கிளப்ல தான் இருக்கா. ஹீரோயின வந்து கிட்னாப் பண்ணதே வந்து அந்த டிங்கு தான். அங்க இருக்க ஆளுங்க கிட்ட வந்து இவள வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அவங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பான இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் கையில வந்து எப்பவுமே பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும்ல. கிட்ட வந்தீங்கன்னா நான் அடிச்சிடுவேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து எல்லாரையும் சும்மா தாறுமாறா அடிச்சுட்டு ஹீரோயின "வாடி செல்லம் நம்ம போலான்னு" சொல்லி கூட்டு போறாங்க. இவங்க போற சமயத்துல டிங்கோட பிரதரும் வந்துடுறாங்க. உன்னோட இந்த ஆட்டிட்யூட் தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இத பாரு, ரேசிங் வேர்ல்ட்ல வந்து என்ன ஃபாலோ பண்ற நாய்ங்களுக்கு பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு நடந்தத வந்து நான் மறந்துடுறேன். நான் மன்னிக்கவும் ரெடி. நீ மட்டும் நான் சொன்னத கேட்டன்னா, நாளைக்கு நீ தான் வந்து இந்த வேர்ல்டோட கிங்கா இருப்ப. நான் உன்ன அது மாரி மாத்துவேன். ஆனா, நீ இவள சூஸ் பண்ணுனா, நாளைக்கு காலையில சூரிய ஒளிய கூட உன்னால பார்க்க முடியாதுன்னு சொல்ல, "ச்சீ போடி நாயே!" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின வந்து நம்ம ஹீரோ கூட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த டிங்கு பொண்ணும், டிங்கோட பிரதரும் வந்து அடுத்த பிளான தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து நல்ல போதை மருந்துலாம் குடுத்துட்டு இருப்பாங்க போல. அவ ஒரு மாரி நெளிஞ்சு, வலிஞ்சு ஒரு மாரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோ வந்து நான் உனக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு எடுக்க போறாரு. எடுக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து இவ ஒரு மாரி தப்பா நடந்துக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா.
"நீ என்ன பண்ற?" அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ரொம்ப கோல்டா இருக்குன்னு ஹீரோவோட உடம்புல அங்க இங்கன்னு தொட்டுக்கிட்டு, "எனக்கு வந்து உன்ன ரொம்ப பிடிக்கும். உன்னோட சென்ட் ஸ்மெல் அது சூப்பரா இருக்கு. என்ன உன்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் கசாமுசா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொழுதும் விடிஞ்சிடுது. நம்ம ஹீரோயின் வந்து எழுந்துச்சுக்கிறா. ஆனா ஹீரோயினுக்கு முன்னாடியே வந்து ஹீரோ எழுந்துட்டு இருப்பாங்க போல. நேத்து நைட்டு நீயும் நானும் ஒரே ரூம்ல தான் தூங்கணுமான்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஒருத்தன்கிட்ட வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர நெருங்குறது வந்து எவ்ளோ பெரிய டேஞ்சரா இருந்தாலும் பரவால்ல. ஷாவோட டெத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்காக வந்து என் உயிரே போனாலும் பரவால்ல. ஷாவுக்கு வந்து கண்டிப்பா வந்து நியாயம் கிடைக்கணும். மாஸ்டர நெருங்குறது வந்து ரிஸ்க்குன்னு தெரியும். ஆனா அத வந்து நான் பின்வாங்க மாட்டேன். ஷாவ் இறந்தத நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அதுக்காக நான் என் உயிர பணய வைக்கவும் ரெடியா இருக்கேன். அப்படின்ற மாரி அவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயின் வந்தவுடனே ஹீரோக்கு வந்து ஒரே ஷாக். ஐய்யயோ! இவளுக்கு கேட்டுடுச்சோ! அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அந்த செவுட்டு மிஷின் அது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அது பேர் என்ன எனக்கு தெரியலப்பா. அத வந்து அவ காதுல போட்டே போல. அப்பதான் வந்து அவ காதுல போடுறா. அப்பதான் வந்து ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை இவ காதுல வந்து எதுவும் விழுந்திருக்காது. அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறான். ஹீரோயின் வந்து கிட்ட வந்துட்டு, "என்ன பண்றன்னு?" கேட்க, "ஓ! எனக்கு தெரியும். எல்லாமே வந்து கார் ரேஸ பத்தி தரேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து உன் பெஸ்ட்ட குடு. கண்டிப்பா வந்து நீ தான் ஜெயிப்ப. நான் தான் சொன்னேன்ல." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து அவன்கிட்ட என்னமோ பேசிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் வந்து ரேஸுக்காக எல்லாருமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் வந்து "ஆல் தி பெஸ்ட் உன்னால முடியும்டா" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்து கார் ஓட்ட போறாரு. நல்லா ஆரம்பத்துல நல்லா தான் கார் ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சதி திட்டத்தினால ஹீரோவோட கார வந்து மோதிர்றாங்க. ஹீரோக்கு வந்து அடிபட்டுருது. அவரும் வந்து மயக்க நிலைமைக்கு போக, இருந்தாலும் வந்து நம்ம ரேஸ வந்து வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முடியாமலே வந்து ஹீரோவும் வந்து கார ஓட்டிர்றாரு. ரேஸையும் வின் பண்ணிடுறாங்க. இந்த ஹீரோ வந்து கார் ஓட்டிட்டு இருக்க சமயத்துல, அந்த டிங்கு பொண்ணையும் மாஸ்டர்னு ஒரு கேரக்டர பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஆளையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரேஸ் பண்ணிட்டு இருக்கிறத, அந்த மாஸ்டரும் டிங்கும் வந்து டேப்ல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஹீரோ வின் பண்ணத வந்து அவங்களால தாங்கிக்க முடியல. ஸோ, அந்த மாஸ்டர் வந்து சரியான கேடு கெட்டவனா இருப்பான் போல. டிங்கு வந்து மாஸ்டருக்காக வேலை செய்றான். டிங்கோட கழுத்திலேயே வந்து கைய வைக்கிறாரு. ரூல்ஸ வந்து நீ பிரேக் பண்ண. அப்படி பண்ணியும் வந்து நீ தோத்து போயிட்ட. உனக்கு அசிங்கமா கிடையாதா? இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட பேரையே வந்து கெடுத்துட்டீங்க. அப்படின்னு அந்த மாஸ்டர் கோவமா பேச, அது வந்து மாஸ்டர் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நெனச்சேன். ஆனா திடீர்னு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாரி சொல்ல, மாஸ்டர் வந்து கோவமாயிடுறாரு. சாரி, சாரி எல்லாமே வந்து என்னால தான் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல வந்து நீ தலையிடாத. வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு அந்த பொண்ண என்னென்னலாம் திட்டணுமோ திட்டிட்டு அந்த மாஸ்டர் போயிடுறாரு. அவர பார்க்கறதுக்கே வந்து கிழவன் மாரி தான் இருக்கான். எதுக்காக இந்த கிழவன தேடணுன்ட்டு எல்லாரும் தேடி வராங்க. அதுக்கப்புறம் இந்த கிழவனுக்காக எதுக்கு அத்தன பேர் பயப்படுறாங்கன்னு தெரியல. அந்த கிழவன் போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருக்கா. அவங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் மாஸ்டர தேடிக்கிட்டே இருக்காங்க. என்ன ரீசன்னு கேட்க, அந்த ஃபோன்ல பேசினவங்க சொல்றாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட சிஸ்டர் வந்து எங்கேயோ காணாம போயிட்டாங்களாம். அவங்க வந்து அந்த மாஸ்டர மீட் பண்ணதா அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து எப்பவோ இறந்துட்டா அப்படின்ற மாரி சொல்ல, எப்பவோ இறந்துட்டாளா? இது ஏன் இவ்ளோ நாளா அந்த ஜியா பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லாம இருக்கான்? உடனே நீங்க என்ன பண்ணுங்க, அவ இறந்துட்டான்ற விஷயத்த வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க. எவ்வளோ பத்த வைக்க முடியுமோ பத்த வைங்க. அப்படின்ற மாரி இவ ஒரு பிளான போடுறா. நம்ம ஹீரோ வந்து ரேஸ்ல ஜெயிச்சிட்ட உடனே ஹீரோக்காக எல்லாரும் வந்து ஃப்ளவர் குடுக்குறாங்க. ஹீரோவும் வந்து அத வாங்கிட்டு வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி தான் வரான். பொறாமக்காரி. இந்த ஃப்ளவர் வந்து என்னோட ஃபேவரைட் ஃப்ளவர். இதுக்கப்புறம் இது உனக்காக தான். வானமே இடிஞ்சு விழுந்தாலும், நான் வந்து உன்ன பாதுகாப்பேன் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அதுக்குள்ளேயே மெசேஜ் வருது. ஷாவ் வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்கன்ற மாரி மெசேஜ் வந்தோனே, ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறா. ஹீரோ வந்து இது மாரி முட்டி போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ, ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுல, அத பத்தி வந்து கேட்குறான். ஹீரோக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளவர்லாம் ஹீரோயின் தள்ளி விட்டு, இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஏன் மறைச்ச? உனக்கு முன்னாடியே உண்மை தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நீ வந்து என்ன வெறுத்துடுவேன்னு நினைச்சேன். அதனால தான் நான் மறைச்சேன் அப்படின்னு சொல்றான். ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் பண்ணது வந்து பெரிய தப்பு தான். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் கேளுன்னு சொல்ல. என்னோட லைஃப்லயே வந்து நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? உன்ன நம்புனது தான். அப்படின்னு சண்டை போட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏய்! நீ பண்ணது வந்து ரொம்ப பெரிய தப்பு. நீ எதுக்கு அந்த கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ணிட்ட? இது ஒண்ணும் சாதாரண கான்ட்ராக்ட் கிடையாது. இதுக்காக வந்து உன் உயிரே வந்து அவங்க கிட்ட விக்கிற மாரி தான். ஷாவ் வந்து ஆல்ரெடி வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்து அவளோட டெத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் வந்து என்ன நானே குடுக்க போறேன்னு சொல்றான். இத பாரு.
மாஸ்டர் வந்து எமக்கு சமமானவன். அவன் வந்து இரக்கமே இல்லாம எல்லாரையும் அழிச்சிடுவான். அப்படிப்பட்ட ஆளுக்காக வந்து உன் உயிர பணயம் வைக்க போறியா? இப்போதைக்கு வந்து ஷாவ் இல்ல. அவ வந்து உயிரோடவே இருந்தாலும் கிட்டத்தட்ட இறந்த மாதிரி தான். நீ என்ன பைத்தியமா? அப்படின்னு சொல்ல, "நீ போடா" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ போயிட்டுருக்காரு. அந்த பையன் வந்து கத்துறான். "ஒரு பொண்ணுக்காக உன் உயிரையே வந்து கொடுக்க நீ ரெடியா இருக்கியா?" அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான். ஆமா, நான் பைத்தியம் தான். அவள எப்போ என் லைஃப்ல முடிவு பண்ணனோ, அப்பல இருந்தே நான் வந்து அவ மேல பைத்தியமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோ. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோயின வந்து எப்போ மீட் பண்ணாருன்னு தெரியல. ஹீரோயின் வந்து தூக்கத்துல இருக்க, நம்ம ஹீரோ ஹீரோயின தூக்கி பெட்ல படுக்க வச்சு பெட்ஷீட் எல்லாம் போட்டு, ஹீரோயின பார்த்து சொல்றான், "இத பாரு, அவளுக்காக வந்து என் உயிர வந்து குடுக்கணுமா, நான் சந்தோஷமா குடுப்பேன். உன்னோட இந்த பெயின குறைக்க நான் கொஞ்சமாச்சும் நான் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் செய்வேன். நான் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டேன். நான் வந்து அங்க போறேன். நான் நல்லா யோசிச்சு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியலனா கூட, நான் நரகத்துக்கும் போக ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு முத்தம் குடுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தான் வந்து கால் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சொல்றாங்க, "இது மாரி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டியான்னு?" கேட்க, அவனுமே வந்து சைன் பண்ணிட்டேன்டா. நீ என்ன லூசா? இன்னொரு வாட்டி வந்து யோசிச்சு பாரு. நீ வந்து அந்த ஃபேமிலிக்குள்ள போயிட்டேன்னா, அதுக்கப்புறம் வந்து உன்னால திரும்பி வரவே முடியாது. நீ எல்லாத்தையுமே வந்து விட்டு போக ரெடியா இருக்கியா? உண்மையாலே வந்து நீ அந்த வழிய தான் சூஸ் பண்ண போறேன்னு கேட்க, "இத பாரு, இந்த டெசிஷன் எடுத்தது நான் தான். அந்த வழிய வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். நான் திரும்பி வரணும்னு நான் யோசிக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இத பாரு, அவன் வந்து அவங்க எல்லாரையும் வந்து காயப்படுத்தியிருக்கான். கண்டிப்பா வந்து அதுக்கேத்த விலைய வந்து அவன் குடுத்தே தீரணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபோன வச்சுட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு வந்து கனவு வருது. ஹீரோயினோட சிஸ்டர வந்து படுக்க வச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு மேல ஃபுல்லா காயமா இருக்கு. "அக்கா எனக்கு வலிக்குது. என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து" அப்படின்ற மாரி கத்திக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து எழுஞ்சுக்கிறா. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். "இத பாரு பிரதர் வந்து அந்த கார் ரேஸ் அந்த ஃபேமிலி கிட்ட வந்து போயிருக்காங்க. நீ சீக்கிரமா வந்து அவன தடுத்து நிற்பாட்டு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, "அது அவனோட விஷயம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்க. "உனக்கு கொஞ்சமாச்சும் மனசு இருக்கா? இந்த ரேஸ்லயே வந்து எந்த ஒரு சேஃபும் கிடையாது. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட உயிரே போயிடும். அது எல்லாமே வந்து அவர் உனக்காக தான் பண்றாருன்னு" சொல்ல, "எனக்காகனா இல்ல" அப்படின்றா. "இத பாரு சிஸ்டர் மெய் வந்து இறந்துட்டாங்க. இந்த தகவல் வந்து உனக்கு எங்கேருந்து கிடைச்சிருக்கு? இது எல்லாமே வந்து நம்புற மாரியா இருக்கு?" அப்படின்ற மாரி அவன் கேட்க, "இத பாரு கடைசியா என் சிஸ்டர் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா? அது எல்லாமே வந்து அவங்க எல்லாருமே கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அடுத்து அவங்க 2 பேரும் ஃபோனும் பேசி முடிச்சிடுறாங்க. நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கு. அங்க ஏதோ ஒரு வாழைப்பழத்தோடு என்னமோ இருக்கு. ஹீரோயின் வந்து வழுக்கி விழுற மாரி விழறா. அவ விழும்போது ஒருத்தன் வந்து புடிக்கிறான். இவன வந்து புதுசா காட்டுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சாரின்னு கேட்டுக்கிறாங்க. ஹீரோயின் வந்து மனசுல நினைக்கிறா, "எனக்கு வந்து இவன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு." அப்படின்ற மாரி கேட்க, அந்த பையன் சொல்றான், "என் கூட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வரியா?" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுமே வந்து சரின்னு சொல்லிடுறா. கார்லயும் ஏறிக்கிறா. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோ வந்து ஏதோ ஒரு வீட்ல கார்ல இருந்து இறங்கி வர, அதே வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினும் அந்த பையன் கூட வரா. ஹீரோக்கு வந்து ஒரே ஷாக்கு. அவன் வந்து ஹீரோயின கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு, "இந்த மாரி இவங்களுக்கு ஹலோ சொல்லு" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்துல, "எனக்கு வந்து அவங்களுக்கு நான் ஹலோ சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுறா. இப்பதான் தெரியுது அந்த பையன் யாருன்னு. அவன வந்து எல்லாரும் யங் மாஸ்டர்ன்னு தான் சொல்றாங்க. "யங் மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. "ஓ! இவன் தான் வந்து அந்த மாஸ்டரோட பையனா?" அப்படின்னு சொல்லி முழிக்கிறான். அந்த பொண்ணு மேல கைய வச்சுட்டு, "இவன் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வேற கதை விட்டுக்கிட்டு இருக்கான். இத பாரு, நீ வந்து வேணா இங்கேயே ஸ்டே பண்றியான்னு" சொல்ல, அவளுமே வந்து சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அவ உள்ள போனதுக்கு அப்புறமா வந்து ஹீரோ கிட்ட வந்து ஒரு பையன் பேசிட்டு இருக்கான். "நீ வந்து சிஸ்டர கண்டுபிடிச்சிருந்தியா? அது எந்த ரூம்னு கண்டுபிடிச்சியா?" அப்படின்ற மாரி சொல்ல, "நான் வந்து பார்க்குறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ரூம்குள்ள போறா. நம்ம ஹீரோ ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, "எதுக்கு நீங்க வந்த? இங்க இருக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். நீ வந்து உன் லைஃப ரிஸ்க் பண்ண போறியான்னு" சொல்ல, "இத பாரு, உனக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. நான் யாரோவா இருந்துக்கிறேன். உன் வேலை என்னமோ அத பாரு. எனக்கு என்ன பண்ணணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இத பாரு, நான் உன்கிட்ட உண்மைய மறைச்சேன்றதுக்காக என்ன நீ இப்படி வெறுக்கிறது நியாயமே இல்ல. நீ வந்து ஷாவுக்காக தான் இங்க வந்திருக்கன்னு தெரியும். ஆனா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட உயிரே போயிடும்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கா. "ஓ! அப்படின்னா வந்து இவன் நமக்காக தான் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இருக்கான் போல." அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஹீரோயினால வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அவளும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோயின வந்து இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தான்ல, அவன் வந்துடுறான். ஃபர்ஸ்ட் வந்து அவன் பாக்குற மாரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல என்ன ஆயிடுதுன்னா, அவன் வர நேரத்துல ஹீரோயின் வந்து ஹீரோவ வந்து ஒரு விண்டோவுக்கு பின்னாடி ஒதுக்கி வச்சுட்டு, அங்க ஸ்க்ரீன இழுத்து விட்டுட்டு அங்க நின்னுகிட்டு இருக்கா. "நீங்க என்ன பண்ற?" அப்படின்ற மாரி அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வந்து அவன் கேட்கிற எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்,
ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து ஹீரோயினோட இடுப்புல கைய வச்சுட்டு கிச்சு கிச்சு வேற மூட்டிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து அவன்கிட்ட பேசி அவன வெளிய அனுப்பிச்சுட்டு வரப்போ, நம்ம ஹீரோ மறுபடியும் ஓடி வந்து ஹீரோயின வந்து கட்டி பிடிச்சு முத்தம்லாம் குடுத்துட்டு இருக்கான். "டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? உன் லிமிட்ட ரொம்ப நீ கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். "இத பாரு நீங்க இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "இத பாரு அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து தேவையில்லாம என் விஷயத்துல வந்து நீ தலையிடாத சரியா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "இத பாரு நான் இந்த இடத்துக்கு உண்மையாலே வந்தத வந்து நான் ஹாவ வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் கூட வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "நீ எப்படி அவன லவ் பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அவர தான் லவ் பண்றேன்னு நம்ம ஹீரோயின் வேற கதை விட்டுக்கிட்டு இருக்கா. "சேட்டா போடி" அப்படின்ட்டு மறுபடியும் 2 பேரும் வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கிஸ் பண்றப்ப தான் நம்ம ஹீரோயினும் பண்ணுவாங்களாம். அவன் லவ் பண்ணலன்னு மட்டும் சொல்லுவாங்களாம். "சரி விடு இந்த விஷயத்த வந்து நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளிய போயிடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து எல்லா மொமெண்ட்லயும் வந்து அவர் என் கூடவே இருந்தாரு. என்ன ரொம்ப கேர் பண்ணாரு. என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. உன்ன மாதிரி வந்து பொய் சொல்லிட்டு உன்ன என் கூட இல்ல. உன்ன விட வந்து அவரு மில்லியன் டைம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அவ கழுத்துல ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்கா. தேவைப்பட்டா வந்து இந்த பாய்சன நான் யூஸ் பண்ணவும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வந்து வெளிய வந்துகிட்டு இருக்கா. ஏதோ ஒரு ரூம்குள்ள திருட்டுத்தனமா ஒளிஞ்சுக்கிட்டு ஃபோன் லைட்ட வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துடுறாரு. "நீங்க என்ன பண்ற? இந்த லைட்லாம் வேலைக்கே ஆகாது. நீ வேணா இந்த லைட்ட போட்டன்னா வெளிச்சமாயிடும். அதுக்கப்புறம் வந்து நீ ஈஸியா சாவிய கண்டுபிடிக்கலாம்ல" அப்படின்ற மாரி சொல்ல, அப்படியே ஹீரோ பேசிக்கிட்டே டேபிள் அடியில கைய வைக்கிறான். அங்க ஏதோ ஒரு அலாரம் இருக்கும் போல. அது ஆன் ஆயிடுது. செம்ம சவுண்ட் கேட்டது. "இத பாரு. இங்க வந்து நீ வந்த வேலைய வந்து முடிச்சுடு. நான் போயிட்டு அவங்கள சமாளிக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து அங்க இருக்க லேப்டாப்ப வந்து ஆன் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அவ என்ன பண்ணான்றத வந்து நம்மகிட்ட காட்டல. ஹீரோ வந்து வெளிய ஓடி வந்துகிட்டே இருக்கா. அங்க இருக்கவங்க ஏதோ இவன் தான் அவன புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ புடிச்சுட்டு அடி, 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 அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதே டேபிள்ல வந்து கைய வைக்க அங்க வந்து ஒரு கீ இருக்கு. அந்த கீயோட அச்சய வந்து அவ எடுத்துக்கிறா. எடுத்துட்டு அவ வெளிய வர நேரத்துல ஹீரோ வந்து அடி வாங்குறத வந்து அவளால பார்க்கவே முடியல. அவ வந்து அழுதுகிட்டே இருக்கா. எனக்காக வந்து இவன் இவ்ளோ பண்றானே, உன் உயிர குடுக்க கூட தயாரா இருக்கானேன்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்து அடி வாங்கிக்கிட்டே வந்து ஹீரோயின பார்த்து, "போயிடு, இங்கருந்து போ" அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே பார்த்து, பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ எவ்வளோ அடி வாங்கணுமோ, அவ்வளோ அடி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவன போட்டுட்டாங்க. அடுத்தது வந்து பெட்ரூம தான் காட்டுறாங்க. பெட்ரூம்ல வந்து ஹீரோ வந்து அடி வாங்கிட்டு முடியாம படுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து எப்பயும் போல ஹீரோக்கு வந்து மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த வலி, மயக்கத்திலேயே முழிச்ச உடனே ஹீரோயின பார்த்த உடனே என்ன எப்பயும் போல இவங்க பண்ண வேண்டியத தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து ஹீரோவோட ரூம்ல இருந்து அவரோட ரூமுக்கு வர நேரத்துல ஹீரோயின வந்து ஒரு பிளேஸ்க்கு கூட்டு வந்தான்ல, அவன் அந்த இடத்துல இருக்கான். "நீ என்ன பண்ற?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டா. "அது ஒண்ணும் இல்ல. இப்ப கொஞ்ச நாளா வந்து நீ தானே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க. உன்ன வந்து நான் கேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதனால வந்து கிச்சனுக்கு போயிட்டு உனக்காக சூப் வச்சு எடுத்துட்டு வந்தேன்னு" சொல்ல, "ஓ! அப்படியா? வா போலான்னு" சொல்லி நம்ம ஹீரோயின கைய பிடிச்சு அங்க கூட்டு போறான். அங்க போயிட்டு அங்க வேலை செய்ற எல்லாருக்குமே வந்து ஒரு கப்பு ஃபுல்லா ஊத்தி குடுத்துட்டு, "இத ஃபுல்லா குடிங்க, குடிங்கன்னு" அவங்களுமே வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து தூக்கத்துலருந்து எழுஞ்ச உடனே, "ஓ! இது எல்லாம் கனவா? நான் கூட நெஜம்னு நெனச்சேன்" அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல பார்த்தா அங்க வந்து சூப்பு இருக்கு. சூப்ப பார்த்தோனே, "ஓ! நேத்து நடந்தது எதுவுமே கனவு இல்ல" அப்படின்னு நெனச்சுட்டு அவனுமே வந்து அந்த சூப்ப குடிச்சுட்டு கீழ வரான். அந்த பையன் என்ன பண்றான், ஹீரோயின கூட்டிட்டு வா நம்ம போலான்னு சொல்லி கூட்டு போறான். அங்கேயே வேலை செய்றவன் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டா இருப்பான் போல. அதாவது ஹீரோ செட் பண்ண ஆளா இருப்பான் போல. அவன் வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். "இந்த பாரு இதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. பார்ட்டி நடக்குதுல்ல, அப்ப வந்து அந்த ரூம வந்து செக் பண்ணணும்" அப்படின்ற மாரி அவன் ஒரு க்ளூவ குடுத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் வந்து பார்ட்டி நடக்கிற மாரி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகா வர, பார்ட்டியுமே வந்து நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அவளே வந்து அவன் மேல வந்து ட்ரிங்க்ஸ ஊத்திக்கிட்டா. சரி நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து கிளம்பிடுறா. அவ வந்து ட்ரெஸ் மாத்த வர நேரத்துல ஒரு ரூமோட கீய வேற கண்டுபிடிச்சிருந்தால, அந்த ரூம்க்கு தான் போயிருக்கா. அந்த ரூம பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதாவது பொண்ணுங்கள வந்து கடத்திட்டு வந்துட்டு அந்த ரூம்ல வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க போல. அவ ஒண்ணு ஒண்ணா சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்போ, ஹீரோயினோட சிஸ்டர் வந்து தலையில ஒரு கிளிப் மாரி போட்டிருப்பாள்ல. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அழுவுறா. அப்பதைக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வேற காட்டுறாங்க. அந்த பொண்ண வந்து எப்படிலாம் கொடுமைப்படுத்துனாங்கன்ற மாரி. ஹீரோயின் வந்து அழுதுகிட்டு, "என் தங்கச்சிய இப்படி பண்ணவங்கள வந்து கண்டிப்பா நான் வந்து பழி வாங்கியே தீருவேன்" அப்படின்ற மாரி அவ ஓடி போறா. அதே நேரத்துல கீழ இருக்க அந்த பையன காட்டுறாங்க. "இவ போயிட்டு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. இவ என்ன பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வரான். இவ வந்து பழி வாங்கலான்னு போற நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு, "இது மாரி பண்ணாத. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நம்ம வந்து எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, இவனுங்கள வந்து நம்ம எதனா ஒண்ணு பண்ணணும்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து அந்த பையன் வந்து அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போலான்னு வரப்போ, ஹீரோயின் வந்து அவளோட ரூம்ல இருந்து வந்துடுறா. "ஏய் நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "அது ஒண்ணும் கிடையாது. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்து இவ்ளோ நேரம் ஆயிடுச்சா? அதனால தான் உன்ன தேடி நான் இங்க வந்தேன்னு" சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ தான் எனக்கு நெறைய ட்ரெஸ் வாங்கி குடுத்துருக்கல்ல. எனக்கு வந்து எது போடுறதுன்னே தெரியல. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கு?" அப்படின்னு காட்ட அவனுமே வந்து நல்லா இருக்குன்னு கூட்டிட்டு போயிடுறான்.
ஹீரோயின் வந்து அவங்க கூட போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து அந்த ரூம்ல வந்து ஏதோ 2 பாக்ஸ் மாரி எடுத்துட்டு வராங்க. அப்போ வந்து ஃபிளாஷ்பேக் மாரி காட்டுறாங்க. ஹீரோ வந்து அங்க சுத்தி முத்தி பாக்க, அந்த இடத்துல ஒரு கிளிப்பு மாரி இருக்கு. அந்த கிளிப்பு வந்து நம்ம டிங்கோட கிளிப்பு மாரியே இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அத எடுத்துக்கிட்டு ஒருத்தன்கிட்ட வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்தது வந்து டிங்க தான் காட்டுறாங்க. டிங்கு வந்து ஃபோன்ல வந்து அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இது மாரி நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். இது உன்னோடது தானேன்னு சொல்லி அந்த பாக்கெட்ல இருந்து கிளிப்ப எடுத்து காட்டுறான். டிங்குக்கும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. என்னான்னு உண்மை சொல்ல போறியா? இல்லையா? அப்படின்ற மாரி சொல்ல, அவ வந்து எதுவுமே சொல்லல. ஹீரோ வந்து அந்த பொண்ணோட கழுத்த பிடிச்சுட்டு, உன்ன வந்து அந்த டார்க் ரூம்க்கு கூட்டு போறேன். அங்க கூட்டு போனா தான் வந்து நீ உண்மைய சொல்ல போற அப்படின்னா, இல்ல, இல்ல நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹாஃப் ஃபேமிலி தான் வந்து என்ன அடாப்ட் பண்ணாங்க. நானும் ஹாவும் வந்து ஒண்ணா தான் வளர்ந்துட்டு இருக்கோம். என்னோட 15த் பர்த்டேல வந்து அவன் எனக்கு இந்த டாட்டூவ கிஃப்ட்டா குடுத்தான் அப்படின்னு சொல்லி அவ அந்த டாட்டூவ காட்டுறா. ஆனா நடந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க கடத்துனதே வந்து இந்த டிங்க தான். டிங்கியும் வந்து நல்லா கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவளுக்கு வந்து அந்த காயம் பண்ண மாரி தான் காட்டுறாங்க. ஆனா அவ காமிச்சது வந்து என்னன்னா, அந்த காயத்துக்கு மேல வந்து டாட்டூ போட்ட மாரி தான் காமிச்சிருக்கா. அப்புறம் என்ன சொல்றா, மாஸ்டர் தான் வந்து என்ன ஒரு டாய் மாரி வச்சுட்டு இருந்தாரு. அவரு தான் வந்து என்ன காப்பாத்துனாரு. அதனால வந்து நான் அவருக்கு வந்து ரைட் ஹேண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ! அப்படின்னா அவங்க பண்ற எல்லா தப்புக்கும் நீ தான் வந்து கூட இருந்து இது பண்றியா? நம்ம ஹீரோ வந்து கோவமா கேட்கிறாரு. அது ஒண்ணும் இல்ல. இத்தன வருஷமா வந்து நான் உயிரோட இருக்கிறதே வந்து ஒரு காரணம் மட்டும் தான். நான் வந்து ஹாவோட விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆக விரும்பல. உன்கிட்ட வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். அவன வந்து இது க்ளோஸ் பண்றதுக்கு வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா, நீ வந்து அத யூஸ் பண்ணிப்பியா? அவன் வந்து ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் தான் வந்து இங்க இருக்கிற கிங்கு மாரி. அவனோட வந்து ஒரே ஒரு பையன். அவன் வந்து ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாரி நம்ம டிங்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து அவ ஃபோன்ல ஒண்ணு பார்த்துட்டு இருந்தாளா, அத ஹீரோ எடுத்து பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின வந்து வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அடுத்தது ஹீரோயினையும் வந்து அதே டார்க் ரூம்ல வந்து கத்திய வச்சு குத்துறதுக்கு மாரி வரா. இதுதான் வந்து உன் தங்கச்சிக்கும் வந்து நான் யூஸ் பண்ணேன். இப்ப உனக்கும் யூஸ் பண்ண போறேன். நான் மார்க் பண்ண போறேன் அப்படின்ற மாரி அவன் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ என்ன விடுங்க, விடுங்கன்ற மாரி கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. லைட்டா குத்துற மாரி காட்டுறாங்க. பிளட்டும் வர மாரி இருக்கு. கரெக்ட்டா ஹீரோ வரும்போது அந்த ரூமே வந்து காலியா இருக்கு. அந்த பெட் மாரி ஒண்ணு இருக்கும்ல. அதுல வந்து ஹீரோயினோட காதுல போடுறது ஒண்ணு இருக்கு. இது அவளோடது தான். கண்டிப்பா வந்து அவள எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிட்டு அடுத்தது டிங்க பார்க்க தான் வந்திருக்கா. டிங்க வந்து அவ லேப்டாப்ல என்னமோ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவ பார்த்தோனே அந்த லேப்டாப்ப வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். ஏய் உண்மைய சொல்லு அப்படின்ற மாரி கேட்க, அவள வந்து நான் தான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொன்னேன்ல அப்படின்ற மாரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து அவளோட கைய புடிச்சுட்டு, உன் கையில இருக்க காயத்த பார்த்தாவே தெரியுது. நீ டாட்டூன்னு ஒண்ணு காமிச்சல்ல. அதுல இருக்க காயமும் தெரியுது. நீ அதுக்கு மேல தான் வந்து போலியா வந்து ஒரு டாட்டூ போட்டுருக்க. உன்னையும் வந்து அவ அது மாரி தான் கொடுமைப்படுத்தியிருக்கா. நீ வந்து ஒரு சாக்கடையில சிக்கிற எலி மாதிரி. உன்னால வந்து வாழவும் முடியாம, சாகவும் முடியாம அதுக்குள்ளேயே வந்து நீ இருக்கிற. இப்போ வந்து அவள கூட்டு போயிருக்காங்க. அவளுமே வந்து உன்ன மாதிரி தான். அதனால நீ என்ன செய்யணும்னு நீயே யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டுருக்க. ஏய் இத பாரு, அவள வந்து சிட்டிக்கு வெளிய இருக்க சர்ச்ல வந்து கூட்டு போயிருக்காங்க. அப்படின்ற மாரி அவ சொல்லிர்றா. நம்ம ஹீரோவும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்தது ஒரு சர்ச்ச தான் காட்டுறாங்க. இவ்வளோ நேரம் நல்லா இருந்த பையன வந்து இப்போதைக்கு ஒரு கிறுக்கன் மாரி, ஒரு லூசு மாரி தான் காமிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கன்னு மாரி வச்சுட்டு ஃபாதர் கிட்ட கல்யாணம் பண்ணி வை, கல்யாணம் பண்ணி வைன்ற மாரி கத்துறான். ஹீரோயின் வந்து என்னால முடியாது, என்ன முடியாதுன்னு சொல்ல, ஹீரோயின் கிட்டயும் கன்ன காட்டுறான். இத பாரு, அவங்க சொல்ற மாரி சொல்லுன்னு, என்னால முடியவே முடியாது அப்படின்ற மாரி தான் நம்ம ஹீரோயின் சொல்லிறா. ஹீரோயினோட கைய தான் வேற நல்லா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ணவே முடியாது. நான் என் உயிர விட்டுக்க போறேன்னு சொல்லிட்டு கழுத்துல ஒரு செயின் மாரி போட்டிருப்பாள்ல, பாய்சன் வச்சிருப்பாள்ல, அது போடலான்ற நேரத்துல தான் நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்தோனே அவன் கன்ன எடுத்து ஹீரோயின் நெத்தியில வைக்கிறான். நீ ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா வந்து நான் இவள போட்டு குடுத்துருவேன். எனக்கு வந்து இவ வேணும். இல்லன்னா நான் இவள சாவடிச்சுருவேன் அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு மாரி சொல்றாங்க. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா வந்து அடிக்கிற மாரி அடிச்சுக்கிட்டு அப்படியே புடிச்சு வச்சுட்டு இருக்கிறப்போ, அவன் கையில வந்து ஒரு ஸ்டோனோ ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருந்துட்டு, "இத பாரு கீழ குனி" அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. அதே மாரி அவ கீழ குனிஞ்சவே அவன் மண்டையில வந்து பட்டுரும். அதே மாரி இப்ப நம்ம ஹீரோ வந்து கன்ன வச்சிருக்கான். கன்ன வச்சுட்டு அவனுமே ஒரு கன் வச்சிருக்கான். "கீழ குனி" அப்படின்னு சொன்னோனே, அவ கீழ குனிஞ்சோனே, கன்னாலேயே அவன அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின வந்து அப்படியே கூட்டு போறாங்க. அவ ஹீரோயின் கையில வந்து கயிறுலாம் கட்டியிருக்கு. அடுத்து ஹீரோவும், ஹீரோயினும் வந்து நல்லா கார்ல தான் போயிட்டுருக்காங்க. அடுத்து டிங்க தான் காட்டுறாங்க. டிங்குக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல. இது மாரி நான் அவள காப்பாத்திட்டேன்னு சொல்ல, "நீ அவள காப்பாத்திட்டியா? ரிஸ்க் எடுத்து எப்படி காப்பாத்திட்ட?" அப்படின்ற மாரி அவ யோசிச்சுட்டு ஒரு டப்பாவ தொறக்குறா. அந்த டப்பால வந்து ஒரு கிளிப்பு மாரி இருக்கு. அத தொடலான்றப்போ அவ கையில குத்திட்டு ரத்தம் மாரி வருது. அப்புறம் இவ ஃபோன எடுத்து யாருக்கோ என்னமோ கால் பண்றா. அது என்னால காட்டல. அடுத்தது ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஒரு ரூம்க்கு வராங்க. ஹீரோயின் வந்து சொல்றா, "எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் போய் குளிக்க போறேன்னு" சொல்லிட்டு, அந்த பாத் டப்ல உட்காந்து அப்படியே வந்து அவ கைய காலெல்லாம் வந்து இப்படி இப்படி தேய்ச்சுக்கிட்டே இருக்கா. அவ இந்த மாரி பண்றத பார்த்துட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு. என்ன ஆச்சுன்னு சொல்ல, "என் மேல ஃபுல்லா அழுக்கா இருக்கு. நான் ஒரு மாரி இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து "இத பாரு" அப்படின்னா பண்ணாதன்னு சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்து பெட் மேல படுக்க வைக்கிறாரு. அடுத்தது எல்லாம் இவங்க 2 பேரும் எப்பயும் போல ஒரு ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரணத்தளத்திலேயும் ஒரு குதூகலம் வேணுமான்ற மாரி தான் இருக்கு. அடுத்தது வந்து அந்த லூசு பையன தான் காட்டுறாங்க. லூசு பையனோட அப்பாவும் வந்துடுறாங்க. உங்களால ஒரு ஆள கூட கண்டுபிடிக்க முடியல. உங்களலாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ! அப்பிடின்ற மாரி அவரு சொல்றாரு. ஒருத்தன் வந்து, "ஐயோ! சாரி சார்" அப்பிடின்னு சொல்ல, அந்த கையில வச்சிருக்க ஸ்டிக்கர்னாலயே அவர அடிச்சு போட்டு தள்ளிர்றாங்க. "அப்பா நீ ஏன் இப்பிடி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்பிடின்னு சொல்ல, "நீ ஒரு வேஸ்ட்டு" அப்பிடின்னு சொல்றாங்க. "அப்பா சாரி" அப்பிடின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து அவங்க பையனையே போட்டு அடிச்சிடுறாங்க. "நீ என் பையனா இருக்கிறதுனால தான் ஒரு அடியோட நிப்பாட்டிட்ட. இல்லன்னா வந்து உன்ன சாவடிச்சிருப்பேன்" அப்பிடின்றாங்க. அடுத்தது ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து நல்லா குளிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயின வந்து பின்னாடில இருந்து ஹக் பண்ணிக்கிட்டு, "நீ எப்பிடி நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சேன்னு சொல்ல, எல்லாமே வந்து டிங்கு தான் வந்து சொன்னாங்கன்னு சொல்ல,
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க. உண்மை என்னன்னா, டிங்கு தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்டிமு. அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ வயசு இருக்கும்னு தெரியல. அவங்களுக்கு வந்து அப்போ 15 வயசு இருக்கும்னா, இவங்கலாம் வந்து ஒரு மிருகம். இவங்க வந்து கண்டிப்பா வந்து பனிஷ்மென்ட் பண்ணியே ஆகணும். இவங்க யாரையுமே வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலயும் வந்து ஹீரோ, ஹீரோயினுக்கு எப்பயும் போல ஒரு சின்ன ரொமான்ஸ். ஹீரோக்கு வந்து கால் வந்துட்டே இருக்கு. ஹீரோ வந்து எடுக்கவே மாட்டாரு. ஹீரோயின் சொல்ல, "ஏய் கால எடுன்னு" சொல்ல, "அது என் ஃப்ரெண்ட் தான் அப்புறம் பேசுறேன்." "இல்ல நீ எடு. ஒரு வேளை இம்பார்ட்டன்ட்டா இருந்தா என்ன பண்றதுன்னு" சொல்ல. அப்ப அந்த கால்ல சொல்றாங்க, இது மாரி அவங்க வந்து டிங்கு வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணது வந்து தெரிஞ்சுச்சா? டிங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்ல, "இத பாரு டிங்கு தான் வந்து அவங்களோட லைஃபயே வந்து ரிஸ்க் பண்ணி நம்மள வந்து காப்பாத்தியிருக்காங்க. நம்ம வந்து அவங்கள காப்பாத்தியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த டார்க் ரூம்க்கு தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா வந்து ஒண்ணுமே இல்ல. ஒரு கபோர்டு இருக்கு. கபோர்ட்ல சவுண்ட் கேட்குதுன்னு தொறந்து பார்த்தா, நம்ம டிங்க வந்து நல்லா கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க. "இத பாரு இது ஒரு ட்ராப். உங்கள வர வைக்கிறதுக்காக அவங்க பண்ண பிளானு. நீங்க இருந்து தப்பிச்சு போயிடு" அப்படின்னு டிங்கு சொல்ல, "அது எப்படி முடியும்? நம்ம எல்லாரும் வந்து ஒண்ணாவே போலாம்" அப்படின்ற மாரி இவங்க இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கிறுக்க பையன் கன்ன எடுத்துட்டு வந்துடுறான். "நானே வந்து உங்கள தேடி கொல்லலாம்னு தான் நெனச்சேன். நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இப்போதைக்கு யாரு சாகுறீங்க?" அப்படின்ற மாரி அவன் காட்டிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, அவ கழுத்துல இருக்க பாய்சன் பாட்டில எடுத்து கீழ போட்டுடுறா. இவனையா, உன்னையா, உன்னையா, உன்னையா அப்படின்னு மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்க. சரியான சைக்கோவா இருப்பான் போல. அங்க ஒரு பெட் மாரி இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு, "இந்த இடத்துல தான் நான் ஷாவ வந்து நல்லா கொடுமைப்படுத்தினேன். எனக்கு ரொம்ப புடிச்ச பொண்ணே வந்து இத்தன பொண்ணுங்கள்ல வந்து எனக்கு அவ தான். அவ ரொம்ப அழகு. அவ எவ்ளோ அழகு தெரியுமா?" அப்படின்ற மாரி அவன் பேசிட்டு இருக்கான். "இதுதான் சான்ஸ் நம்ம ஓடிடலாம்" அப்படின்ட்டு அவங்க 3 பேரும் அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்க. அந்த புலம்பிட்டு இருக்க லூசு கன்ன எடுத்து ஹீரோவ ஷூட் பண்ண வரா. டிங்கு வந்து என்ன பண்ணிடுறான்னா, குறுக்க வந்து டிங்கு மேல பட்டுருது. ஃபுல் காயம் அவளுக்கு வந்துடுது. "ஏன் நீ இது மாரி பண்ண? நீ வா நம்ம வந்து ஒண்ணா போலாம்" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல என்னால முடியாது. நீங்க தப்பிச்சு போங்க" அப்படின்ற மாரி நம்ம டிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. டிங்கு என்னதான் வந்து கெட்டவளா காமிச்சாலும், அவளுமே வந்து ஒரு விக்டிம் தான். அவ கெட்டவங்க கூட இருந்துட்டு நம்ம ஹீரோக்காக ஹெல்ப்பும் பண்ணியிருக்கா. அதே ஹீரோக்காக அவளோட உயிரையுமே வந்து தியாகமும் பண்ணியிருக்கா. கடைசில டிங்கியும் வந்து நல்ல பொண்ணு. அவ மேல எந்த தப்பும் இல்ல. அவ எதனால அது மாரி இருக்கான்ற கதையும் வந்து காமிச்சுட்டாங்க. டிங்கோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நான் வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன், அத பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து உயிர விட்டுர்றா. நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது. அந்த கிறுக்கன வந்து அடிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்போ, அந்த பொண்ணு செத்துட்டதுனால ஹீரோயின் வந்து உன்ன என்ன பண்றேன் பாருன்னு கன்ன எடுத்து ஷூட் பண்ண வரா. நம்ம ஹீரோ வந்து தடுக்குறாரு. இத பாரு இது மாரி பண்ணாத. இவங்க வந்து சட்ட ரீதியா தான் வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்துல வந்து அந்த மாஸ்டர் பையன் வந்துடுறான். "டேய் இங்க என்னடா பண்ற? வாடா" அப்படின்னு சொல்லி அவனோட பையன கூட்டிட்டு போறான். அவன அடிக்கிறதுக்காக வேற ஒரு தடியன வேற செட் பண்ணியிருக்கான். இப்ப வந்து இங்க ஃபைட் தான் நடக்கும்னு பார்த்தேன். நம்ம ஹீரோயின் தான் எப்பவுமே பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பாள்ல. அவங்க மேல அடிச்சு விட்டுட்டு வந்துடுறா. "இத பாரு நான் இதுக்கு முன்னாடியே வந்து இங்க போலீஸ்ல வந்து சொல்லிட்டேன். அதனால இப்போ கரெக்ட்டா போலீஸ் வந்துருவாங்கன்னு" சொல்ல, கரெக்ட்டா வந்து போலீஸும் வந்துடுறாங்க. எல்லாரையும் வந்து புடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிடுறான். "உன் பையன் எவ்ளோ டேர்ட்டியான ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. இதுக்கப்புறம் வந்து ஹால்ஃப் ஃபேமிலின்றதே இல்லவே இல்லன்னு" சொல்ல, உடனே வந்து அந்த மாஸ்டர் வந்து அவங்க பையன்கிட்ட கேட்குறாங்க. "இத பாரு நீ பண்ணி வச்ச காரியத்தினால வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ் ஃபேமிலியும் வந்து நீ அசிங்கப்படுத்திட்ட. நான் உன்ன இப்படிதான் வளர்த்தேனா?" அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சென்ட் கீழ போட்டாங்கல்ல, அதோட இது வந்து அவனுக்கு என்னமோ ஆயிட்டு, அவன் அப்படியே செத்து போற மாரி காட்டுறாங்க. அவன் செத்து போன உடனே, அந்த மாஸ்டருமே வந்து நெஞ்ச பிடிச்சுட்டு இறந்து போயிடுறாங்க. அடுத்து என்ன 2 வில்லனுமே வந்து இறந்துட்டாங்க. ஸோ, இப்ப ஹேப்பியா காட்டி இந்த மூவிய முடிக்கணும்ல. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கண்ண கட்டி அவன் ரூம்குள்ள தான் கூட்டு வரான். அவன் வீடு ஃபுல்லா லைட்டு, பலூனு அழகா டெக்கரேஷன் பண்ணி வந்திருப்பான் போல. நம்ம ஹீரோயினோட கண்ண கழட்டி விட்ட உடனே அவ பார்த்துட்டு வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறா. அங்க வந்து ஒரு கர்ச்சீஃப் இருக்கும். இது சின்ன வயசுல நான் யூஸ் பண்ணதில்லன்னு சொல்லிட்டு அத பத்தி பேசுறாங்க. அடுத்தது செவுத்து ஃபுல்லா வந்து இவங்களோட ஃபோட்டோ, இவங்க 2 பேரும் சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, தனித்தனியா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அது எல்லாமே ஒட்டி வச்சிருக்கா. அத பார்த்தா அவ இன்னும் கொஞ்சம் வந்து ஹேப்பி ஆயிடுறா. "இது வந்து உனக்கு புடிச்சிருக்கான்னு?" கேட்க, அவளுமே வந்து புடிச்சிருக்குன்னு சொல்றா. "நீ வந்து ஃபர்ஸ்ட்டு என் காயத்துக்கு வந்து பேண்டேஜ் போட்டல்ல, அப்பவே வந்து எனக்கு ஏத்த ஆளு நீ தான்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ண, அவளுமே வந்து ஓகேன்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோ சொல்றான், "என்னோட வாழ்க்கை வந்து என்னதான் டார்க்கா இருந்தாலும் வந்து அந்த டார்க் லைஃப்ல வந்து வெளிச்சமா வச்சதே நீ தான். நீ வந்து என் லைஃப்க்கு வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுமே வந்து கைய நீட்டுறா. இவனுமே வந்து ரிங் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன முத்தத்த குடுத்து அப்படியே இந்த மூவிய முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த மூவி புடிச்சிருக்கான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் தான் கேட்டாங்க. பிரதர், சிஸ்டர் கான்செப்ட்ல வந்து எதனா மூவி இருந்தா போடுங்க. நான் எதிர்ச்சியா தான் எடுத்தேன். இது வந்து பிரதர், சிஸ்டர் கான்செப்ட்லயே வந்துட்டு அப்படியே லவ், ரொமான்ஸ் எல்லாமே வந்து கலந்து முடிஞ்சிடுச்சு. சூப்பரா ஸ்டார்ட் பண்ண மூவி சூப்பராவே முடிச்சுட்டாங்க. எனக்கு இந்த மூவி வந்து பெர்சனலாவே புடிச்சிருந்தது. நான் சீக்கிரமா வேற ஒரு நல்ல மூவில வந்து உங்கள வந்து பார்க்குறேன். பை ஃபிரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.